கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பாளிக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் உங்கள் யாவருக்கும் கிறிஸ்துவுக்குள்ளான அன்பையும் வாழ்த்துதலையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். தேவன் நம்முடைய வாழ்நாட்களில் ஒரு நாளை நமக்கென்று கூட்டி கொடுத்து இந்த நாளிலும் கூட ஒரு மாபெரும் சத்திய வார்த்தைகளை பேசும்படியும் கேட்கும்படியும் நம் அனைவருக்கும் கிருபை செய்திருக்கிறார். ஸோ இப்பேற்படாத ஒரு வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்து நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு முதலாவதாக நாம் நன்றிகளையும் ஸ்தோத்திரத்தை நாம் எடுத்துக்கொண்டு இந்த நாளுடைய இந்த ஒரு பாடத்துக்குள் நம்ம கடந்து செல்லலாம். ஸோ நம்ம இந்த ஒரு தொடர் பாடம் நம்ம பார்த்துட்டு வந்திருக்கிற ஒவ்வொரு வாரமும். ஸோ அந்த தொடர் பாடத்திற்கு ஆதாரமான வசனம், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஸோ இந்த வசனத்தின் அடிப்படையில் கடந்த வாரம் நம்ம பார்த்த பாடத்தினுடைய தலைப்பு யார் சொல்றீங்க? 5ஆம் உலக பேரரசு. ஸோ அது எப்பேற்பட்ட ஒரு மாபெருமான ஒரு தீர்க்க தரிசனத்தை தானியல் தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் தேவன் சொல்லியிருக்கார் விஷயத்தை நம்ம பார்த்தோம். ஸோ அது எவ்வளோ கிட்ட இருக்கு அப்படின்றத நம்ம நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ராஜ்யம் தான் இந்த 5ஆம் உலக பேரரசு. அது எவ்வளோ கிட்ட இருக்குன்ற விஷயத்த கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம பார்த்தோம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அந்த ஒரு ராஜ்யத்தில் நீங்களும் நானும் யாரா போய் சேரணும்? வானத்து நட்சத்திரத்தில் போனோம், ராஜாக்களை போய் சேரணும், ஆளுகை செய்யக்கூடிய ஒரு ஆசீர்வாதத்துக்கு போறோம். அப்படின்னா அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்புக்கு வந்திருக்கிற நம்ம எப்படிப்பட்ட ஒரு குணலட்சணத்தை காண்பிக்கணுன்ற விஷயத்தை குறித்து நம்ம என்ன பண்ண போறோம் இன்னைக்கு டீட்டெயில் நம்ம பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த பாடத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு கேள்வியோடு இந்த பாடத்தை நான் உங்களுக்கு முன்னாடி ஆரம்பிக்கலாம். என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம், நம்ம எல்லாரும் ஒரு வழியில் போயிட்டு இருக்கோம், கரெக்டா? ஸோ அப்படின்னா இப்போ என்னோட கேள்வி, முதல் கேள்வி, நாம் போய்கொண்டிருக்கிற பாதை, இன்னை வரைக்கும் நாம் போய்கொண்டிருக்கிற பாதை சரியானதா? அடுத்து இரண்டாவது கேள்வி, நாம் இப்போ போய்கொண்டிருக்கிற பாதை நம்மை பரலோகம் கொண்டு போய் சேர்க்குமா அப்படின்னு கேள்வி கேட்டா என்ன சொல்லலாம்? ஏன் இந்த கேள்வி அப்படின்னு பார்த்தோம்னா, பைபிள்ல எத்தனை வழிகளை பத்தி போட்டிருக்கு? இதுல தெரியுது நீங்க 2 கண்டுபிடிச்சிட்டீங்க. அப்படின்னா இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பினுடைய முக்கியத்துவம் தான் இந்த கேள்வி. ஏன்னா ஒரே ஒரு வழி இருந்தா இந்த கேள்வி தேவையா? ஒரே ஒரு வழி இருந்தா நாம் போய்கொண்டிருக்கிற பாதை சரியானதான்னு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. உதாரணத்துக்கு நம்ம ஒரு ஊரை நோக்கி போயிட்டு இருக்கிறோம், போயிட்டு இருக்கும்போது ஒரே ட்ராக் தான் இருக்குன்னா என்ன டவுட் வராது நமக்கு? நம்ம சரியான பாதை தான் போயிட்டு இருக்கோம், டவுட் வராது. போயிட்டு இருக்க திடீர்னு 2 பிரியுது, இப்போ என்ன வரும்? எந்த வழியில் போனால் கரெக்டாக இருக்கும்? கேள்வி இருக்கா? அப்படின்னா ஏன் இந்த கேள்வி முதல்ல வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்னி வரைக்கும் ஒரு வழியில் போயிட்டு இருக்கிறோம், ஆனால் நாம் போய்கொண்டிருக்கிற பாதை சரியான பாதையா இல்லையான்றதை கண்டுபிடிக்கணும்னா பைபிளில் எத்தனை வழிகளை பற்றி போட்டிருக்கு? 3 வழிகளை பற்றி போட்டிருக்குது. அப்படின்னா 3 ways அப்படின்ற பாடத்தை இன்னைக்கு பார்க்க போகிறோம். அது தமிழ் எப்படி சொல்லணும் பார்த்தீங்கன்னா 3 வழிகள். அப்படின்னா இந்த 3 வழிகளில் ஏதோ ஒரு வழியில் போனாதான் எங்கே போக முடியும்? பரலோகத்துக்கு, ஜீவனுக்கு போக முடியும். அப்படின்னா இந்த 3 வழியில எந்த வழியில போனோம், அது எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டு போனா மட்டும் தான் என்ன பண்ண முடியும்? பதில் பரலோகத்துக்கு போக முடியும். அப்படின்னா இந்த 3 வழியில எந்த வழியில நம்ம இது வரைக்கும் போயிட்டு இருந்தோம், இதுக்கப்புறம் போனோம் அப்படின்றத என்ன பண்ணணும்? நம்ம கண்டுபிடிக்கணும். அப்படின்னா இந்த 3 வழியை பத்தி பைபிள்ல போட்டிருக்கான்னு பார்த்தீங்கன்னா போட்டிருக்கு. அப்படின்னா இந்த பைபிள்ல போட்டிருக்க இந்த 3 வழியில எந்த வழியில போகணும் அப்படின்றத நமக்கு ஒரு கேள்வி வந்துருச்சா கேட்ட உடனே? அப்படின்னா இப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் பார்த்தீங்கன்னா 3 வழியில எது ஃபர்ஸ்ட் வழி, செகண்ட் வழி எது, தேர்ட் வழின்னு கண்டுபிடிக்கணும். அப்படின்னா இந்த வழியை பத்தி கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா மேல் வீட்டு அறைக்கு போய்க்கலாம். மேல் வீட்டு அறைனா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரிக்கிறதுக்கு முன்னாடி மேல் வீட்டு அறையில சீஷர்களோடு இருக்கும்போது என்ன பேச ஆரம்பிச்சிட்டாருன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கிட்ட நான் இன்னும் கொஞ்ச நாள் என்ன ஆக போறேன்? சாக போறேன், மரிக்க போறேன். ஸோ அதனால நான் இன்னும் கொஞ்ச நாள் மரிக்க போறேன். பரிசேயர் வேதப்பாரகர் மூலமா என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா அவங்க காட்டி கொடுக்கப்பட்டு கொன்றுவாங்க அப்படின்ற விஷயத்த நம்முடைய ஆண்டவர் பேச பேச சீஷர்கள்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. ஒரு மிகப்பெரிய ஒரு கலக்கம் வர ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா யாரை நம்பிதான் இவங்க இருந்தாங்க? 3.5 வருஷம் இவர் நம்பி இருந்தாங்க. ஆனா அவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, கடைசி டைம்ல நான் சாக போறேன்னு விஷயம் சொன்ன உடனே உள்ளுக்குள்ள கலக்கம் வர ஆரம்பிச்சு. கலக்கம் வர ஆரம்பிச்ச அந்த ஒரு தருணத்தை
நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து புரிஞ்சுக்கிட்டு சீஷர்ல பார்த்து அவங்களுக்கு ஒரு ஆறுதலான ஒரு விஷயத்தை பேசுறதுக்காக தான் எந்த அதிகாரத்தையே யோவான் ரெக்கார்ட் பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா யோவான் 14ஆம் அதிகாரம் ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறார். ஸோ யோவான் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் வாசிக்கலாம் பாருங்க. யோவான் 14ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 மற்றும் 2. அப்படின்னா சீஷரோட இருதயத்தை கலங்கிறது யார் கண்டுபிடிச்சாரு? நம்முடைய ஆண்டவர் கண்டுபிடிச்சிட்டு, நான் மறிச்சிட்டு உங்களை விட்டு போறேன் அப்படின்னு பேச பேச உங்களுக்கு என்ன மைண்ட் வந்துச்சு பார்த்தீங்கன்னா, நம்மளை விட்டு நம்முடைய ஆண்டவர் போயிட்டு போறாருன்ற விஷயம் தெரிஞ்சிச்சு. ஆனா அது தெரிஞ்ச உடனே உங்களுக்கு கலக்கமானவனே நம்முடைய ஆண்டவர் சொல்றார், உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. ஏன்னா சோ நான் மறிச்சு ஒரு இடத்துக்கு போறேன்னு சொல்லிட்டு நம்முடைய ஆண்டவர் இப்ப என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, தேவனிடத்தில் விசுவாசமா இருங்கள், என்னிடத்துல விசுவாசமா இருங்கள், என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லைன்னா நான் என்ன பண்ண மாட்டேன், உங்களுக்கு சொல்ல மாட்டேன். அதனால நான் போறது எதுக்கு தெரியுமா? நான் எதுக்கு போறேன்னா உங்களுக்காக ஒரு இடத்த என்ன பண்றேன், ரெடி பண்றேன். நான் ரெடி பண்ணிட்டு போயிட்டு திரும்பி வரப்போறேன்னு சொன்னார். அப்படின்னா இப்படி போயிட்டு வரப்போறேன்ற விஷயத்த சொல்லும் போது உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போறேன் அப்படின்னு நம்முடைய ஆண்டவர் பேசும்போது அடுத்து அது மட்டும் இல்லாம என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா 3ஆம் வசனம் 4ஆம் வசனம், நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து. அப்படி நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நான் போறதை பத்தி ஃபீல் பண்ணாதீங்க. நான் போறேன்னு சொல்றத உங்களை விட்டுட்டு போறேன்னு நினைக்க வேண்டாம். நான் போறதே யாருக்கு தான்? உங்களுக்காக தான். ஏன் உங்களுக்காகன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்காக ஒரு இடத்த என்ன பண்ண போறேன், ரெடி பண்ண போறேன். பரலோகத்துல ரெடி பண்ணிட்டு திரும்பி வந்து நான் என்ன பண்றேன், உங்களை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லும் போது அப்படி கேட்டுனே இருக்கும்போது நான் இது மாதிரி போறேன், அது எங்க போறேன்னு உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நம்முடைய ஆண்டவர் பேசணும்னே எப்பவுமே ஒருத்தர் டவுட் வரும். யாருங்க அவருக்கு டவுட் வந்துருச்சு. என்ன டவுட் வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா 5ஆம் வசனம், தோமா அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் போகிற இடத்தை அறியோமே, வழியை நாங்கள் எப்படி அறிவோம்? அடுத்து டவுட் வந்துருச்சு. ஆண்டவரே போறேன்னு சொன்னீங்க, எங்க போறேன்னு எங்களுக்கு என்ன பண்ணல தெரியல, நீங்க போற வழியை எங்களுக்கு என்ன பண்ணல தெரியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேள்வி கேட்கிறார். இப்போ என்னுடைய கேள்வி, தோமா இப்படி நம்முடைய ஆண்டவர் கேட்டார் இல்லையா, ஆண்டவர் நீங்க போறேன்றீங்க, எங்க போறோன்னு தெரியல எங்களுக்கு, நீங்க போற வழியே எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரிக்கிறதுக்கு முன்னாடி அப்போஸ்தலர்கிட்ட நான் எங்க போறேன் எந்த வழியில போறேன்றத சொல்லியிருக்க மாட்டாரா? சொல்லியிருக்கிறாரு. ஆனா யாருக்கு தெரிய காணும்? தோமா அதை கவனிக்க காணும். ஆனா ஒரு கேள்வி கேட்ட உடனே நம்முடைய ஆண்டவர் என்ன பதில் சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, என்ன பதில் சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா 4ஆம் வசனம், நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள், வழியையும் அறிந்திருக்கிறீர்கள். தோமா தெரியலன்னாரு. ஆனா நம்முடைய ஆண்டவர் சொல்லிட்டாரு, நான் போகிற இடத்தை நீங்க என்ன பண்ணிருக்கீங்க நல்லா தெரியும்பா, ஏன்னா ஆல்ரெடி நான் என்ன பண்ணிக்கிறேன், இதை பத்தி உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். அப்படின்னா வழியையும் அறிந்திருக்கிறீர்கள். அப்படின்னா நம்முடைய ஆண்டவர் தெளிவா சொல்லிட்டாரு, நான் போற இடமும் சொல்லிட்டேன், நான் எந்த வழியில போறேன்னு சொல்லிட்டேன்னு சொல்லியிருக்காரு. ஆனா யாருக்கு தெரியல? தோமாக்கு தெரியல. அப்படின்னா இப்ப நம்முடைய கேள்வி, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்க போறேன் எந்த வழியில போறேன் எந்த வழியில போறேன்றத சொல்லி கொடுத்திருக்காரா இல்லையா? கொடுத்திருக்கார். எங்க சொல்லி கொடுத்திருக்கார்? அப்படி ஏதோ ஒரு சுவிசேஷத்துல பாத்துக்க முடியாது நீங்களே அப்படின்றீங்களா? எங்க சொல்லியிருக்காரு? பர்டிகுலர் சொல்லியிருக்கணும்ல, எந்த வழியில போனோம் அப்படின்னு நம்முடைய ஆண்டவர் முன்னாடி சொல்லியிருக்கிறார். அப்படின்னா தோமாக்கு தெரியல, சரி ஓகே, அவருக்கு தெரியல, பின்னாடி கண்டுபிடிச்சிருப்பாரு. இப்ப நமக்கு தெரியுமா அப்படின்னு பார்த்தா நமக்கு தெரியுமா? ஆனா நம்முடைய ஆண்டவர் என்ன பண்ணிட்டு இருக்காராமா? சொல்லிட்டாராமா. ஆனா நம்ம தெரியாம இருந்தா இத்தனை வருஷம் எப்படி பிரதர் அவர் சொன்ன இடத்துக்கு நம்ம போக முடியும்? அப்படி என்ன பண்ணணும், நம்ம கண்டுபிடிக்க கூடாதுங்களா? அப்படி ரொம்ப முக்கியமான விஷயம். நம்முடைய ஆண்டவர் சொல்லி வச்சிருக்கிற மாபெரிதான ஒரு வழியை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு தருணம் இது. அப்படின்னா நம்முடைய ஆண்டவர் சொல்லிட்டாருன்னா எங்க சொல்லியிருக்கிறார் அப்படின்னா கண்டிப்பா சொல்லாம நான் சொல்லியிருக்கேன்னு சொல்லியிருக்க மாட்டார். அப்படி எங்க சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா யோவான்ல போய் தேடினா கிடைக்காது. எங்க போய் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசிங்கள் அப்படின்னு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்போ சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் 1ஆம் முறையில் ஊழியம் பண்ணிட்டு இருக்கும்போது 3 வருஷம் ஊழியம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு வாசல் வழியில பிரவேசிங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார்.
எங்க சொல்லியிருக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வசனம் வாசிக்கலாம். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 13 மற்றும் 14. மத்தேயு 7ஆம் அதிகாரம் வசனங்கள் 13 மற்றும் 14. இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமுமாயிருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். அப்படின்னா நம்முடைய ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், அவரே சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்காரு பாத்தீங்கன்னா, எந்த வாசல் வழியை உட்பிரவேசிங்க? இடுக்கமான வாசல் வழியை உட்பிரவேசிங்க. இன்னொரு வழியை பத்தி சொல்றார். என்ன வழியுமா? கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி எப்படி இருக்காமா? விசாலமா இருக்குது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். எல்லாரும் எதுல போயிட்டு இருக்கிறாங்களாமா? விசாலமான வழியில் போயிட்டு இருக்கிறாங்க. அது எங்க போயிட்டு இருக்கு? கேட்டுக்கு போயிட்டு இருக்கு. ஆனா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதுல பிரவேசிக்காதீங்க, எதுல போங்கன்னு சொல்றாரு. வசனம் வாசிக்கலாம். 14ஆம் வசனம். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாய் இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். அப்படின்னா எந்த வாசல் வழியை உட்பிரவேசிக்க சொல்றாரு? இடுக்கமான வாசல். அந்த இடுக்கமான வாசல் எங்க போகுது? ஜீவனுக்கு போகுது. அப்படின்னா இடுக்கமான வாசல் ஜீவனுக்கு போகுது, விசாலமான வாசல் கேட்டுக்கு போகுது. கேடு அங்க என்னென்ன வார்த்தை இல்ல, நரகம் இல்ல. கேடுன்னா தீமை செஞ்சா என்ன அதனுடைய முடிவு? இடுக்கமான வாசல் போனா ஜீவன் கிடைக்குது, விசாலமான வாசல் போனா மரணம். கரெக்டா? அப்படின்னா நம்முடைய ஆண்டவர் ரெண்டு விஷயம் சொல்லிட்டாரு. என்ன சொல்ற? ரெண்டு வழியை பத்தி இங்கே ஓபன் பண்ணிட்டார் இந்த வசனத்துல. என்னென்ன வழி அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு விசாலமான வாசல், இன்னொன்னு இடுக்கமான வாசல். கரெக்டா? இந்த ஒரே வசனம், இந்த ரெண்டு வசனத்துல எத்தனை வழியை ஓபன் பண்ணிட்டார் நம்முடைய ஆண்டவர்? ரெண்டு வழியை ஓபன் பண்ணிட்டார். அப்படின்னா இப்போ இடுக்கமான வாசல் வழியா பிரவேசின்னு சொல்லி இருக்கிறார். அது எங்க போதாமா? ஜீவனுக்கு போகுது. கரெக்டா? அப்படின்னா விசாலமான வாசல் எங்க போகுது? நரகத்துக்கா? வசனத்துல சொல்லி இருக்க மாதிரி சொல்லலாம். எங்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா மரணத்துக்கு போகுது. கரெக்டா? அப்படின்னா இடுக்கமான வாசல் ஜீவனுக்கு போகுது, ஜீவனுக்கு அப்படியே டெட் ஆப்போசிட் எதுன்னு பாத்தீங்கன்னா மரணம். அப்படின்னா விசாலமான வாசல் எங்க போகுது? மரணத்துக்கு போகுது. இப்ப நம்முடைய கேள்வி இங்க நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விசாலமான இடுக்கமான வாசல் பிரவேசின்னு சொல்றது இதை சின்ன வழி, லிட்டரலா வழியை பத்தி பேசல. அப்படின்னா விசாலமான வாசல பெரிய கேட்ல வழியா போங்க, சின்ன வழியில் நுழைங்கன்னா சின்ன கேட் வழியா போங்கன்னு சொல்றாரா? அப்படின்னா நம்முடைய ஆண்டவர் விசாலமான வாசல் இடுக்கமான வாசல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. அது எதை அடையாளப்படுத்தி பேசுறாரு நம்முடைய ஆண்டவர்? அப்படின்னா அந்த வாசல் சொல்றது எதை அடையாளப்படுத்தி பார்த்தீங்கன்னா வாழ்க்கை முறை. கரெக்டா இல்லைங்களா? நம்முடைய ஆண்டவர் லிட்டரலான விசாலமான ஒரு வழி அப்படின்றது லிட்டரலான பெரிய கேட் வழி உள்ள போங்கன்னு சொல்றாரா? இல்ல. என்ன சொல்றேன் பாத்தீங்கன்னா வாழ்க்கை முறை. கரெக்டா? அப்படின்னா வாழ்க்கை முறை அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். அப்படின்னா வாழ்க்கை முறைனா இப்ப என்னோட கேள்வி, விசாலமான வாசல் வழியா பிரவேசிக்கிறீங்க, எந்த வாழ்க்கை முறையில் இருப்பாங்க? இறுக்கமான வாசல் வழியா உட்பிரவேசிங்க, எந்த வாழ்க்கை முறையில் இருப்பாங்க? கரெக்டா நான் கேட்ட கேள்வி? அப்படின்னா விசாலமான வாசல் வழியா பிரவேசிக்கிறீங்க, எந்த வாழ்க்கை முறையில் இருப்பாங்க? எப்படி அவங்களுடைய விருப்பங்கள் இருக்கும்? எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விசாலமான வாழ்க்கை முறையில் இருக்கிறவங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கை வாழ்வாங்க. கரெக்டா? கரெக்டா? அடுத்த கேள்வி, இறுக்கமான வாசல், அதாவது இறுக்கமான வாழ்க்கை முறை அப்படின்னு சொல்லிட்டா அது எப்படி, யாருடைய விருப்பத்தின் பிறகு நடப்பாங்க? ஆண்டவரோட விருப்பப்படி. அது எப்படி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா வசனம் என்ன சொல்லுதோ அதன் பிரகாரம் வாழ்க்கை வாழ்றவங்க எந்த வழியில போறவங்க? இறுக்கமான வாசல். அதாவது இறுக்கமான வாசல்னா இறுக்கமான வாழ்க்கை முறையில வாழ்றவங்க, வேதம் சொல்ற பிரகாரம் வாழ்றவங்க. வேதம் சொல்றதெல்லாம் வேண்டாம், எனக்கு பிடிச்ச மாதிரி எப்படி நான் நினைக்கிறேனோ அந்த மாதிரி நான் வாழ்ந்துக்கிறேன்னு யார் யாரெல்லாம் வாழறாங்களோ அது எந்த வழியில போறது? விசாலமான வழியில போறது. கரெக்டா? அப்படின்னா விசாலமான வாசல்ல எவ்வளவு பேர் பிரவேசிக்கிறாங்க? அநேக. அப்படின்னா மெஜாரிட்டி ஜனங்க எப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஆனா இடுக்கமான வாசல் வழியா பிரவேசிக்கிறவங்க வேதம் என்ன சொல்லுதோ அதன் பிரகாரம் வாழ்றவங்க அவங்க எவ்வளவு பேராமா? சிலர்.
அப்படின்னு நமக்கு தெளிவாக புரிஞ்சிச்சு. விசாலமான வழி என்பது விசாலமான வாழ்க்கை, இடுக்கமான வழி என்பது இடுக்கமான ஒரு வாழ்க்கை. கரெக்டா? அப்படின்னா இப்போ நம்முடைய கேள்வி, இப்போ வழின்னு சொல்லிட்டு இருக்காரு இல்லைங்களா? விசாலமான வழி, இடுக்கமான வழி நம்ம பார்த்துட்டோம். அப்படின்னா வழி அப்படின்னு சொல்லிட்டா அதுக்கு ஒரு ஆரம்பம்னு இருக்கணும், முடிவுன்னு ஒன்று இருக்கும். கரெக்டா? ஒரு ஸ்டார்டிங்னு ஒன்று இருக்கும், ஒரு எண்டிங்னு ஒன்று இருக்கும். அதுதானே வழி. இப்போ உதாரணம் ஒரு வழியில் ஒரு இடத்துல இருந்து ஆரம்பிக்கிறோன்னா அது எங்கே போய் முடியணும்? ஏதோ ஒரு இடத்த போய் நோக்கி முடியணும். கரெக்டா? இப்போ உதாரணத்துக்கு நாங்கள் வெள்ளூரில் ஆரம்பித்தோம் அப்படின்னா ஆரம்பம் எது? வெள்ளூர். முடியுது எது? சென்னை. கரெக்டா? அப்படின்னா ஒரு வழி அப்படின்னு சொல்லிட்டா அதுக்கு ஆரம்பம் இருக்கும், முடிவு இருக்கும். அப்படின்னா இந்த ஒரு வழியை ஃபர்ஸ்ட் எப்படி இது வழியாக உருவாச்சு? ஒரு வழி வெள்ளூர்லேருந்து சென்னைக்கு வரணும்னு ஒரு வழி வந்துச்சா? இது ஆரம்பத்தில் வழியாக இருந்துச்சான்னு பார்த்தா இருந்திருக்காது. கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் யாரோ ஒருத்தனை பண்ணியிருக்கணும், இந்த வழியில் ட்ராவல் பண்ணி வந்து சென்னையை நோக்கி ரீச் ஆகிருக்கணும். அதை அப்படியே என்ன பண்ணுவாங்க நிறைய பேர், ஃபாலோ பண்ணி என்ன ஆயிடுச்சு, இன்னைக்கு பெரிய ஒரு ஹைவேவா மாறிச்சு. கரெக்டா? அப்படின்னா ஒரு வழி அப்படின்னா ஒரு ஆரம்பம் இருக்கும், முடிவு இருக்கும், கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்முடைய கேள்வி, ஒரு வழின்னு ஒன்று இருக்குன்னா கண்டிப்பாக அந்த வழியை என்ன பண்ணிருக்கணும்? யாரோ ஒருத்தர் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சு வச்சிருக்கணும். கரெக்டா? ஆரம்பிச்சு வச்சிருக்கணும். அந்த வழியில் தான் என்ன பண்ணிருப்பாங்க, பின்னாடி நிறைய பேர் வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்படின்னா இப்போ ஃபர்ஸ்ட் எந்த வழியை பற்றி பார்க்க போறோம்? பைபிள் 3 வழிகளில் எந்த வழியை பற்றி பார்க்க போறோன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல விசாலமான வழி, அதாவது விசாலமான வாழ்க்கை. புரியுதுங்களா? அப்படின்னா இந்த விசாலமான வழி அப்படின்றது எதை நாம் கண்டுபிடிச்சோம்? ஒரு வாழ்க்கை முறைன்னு கண்டுபிடிச்சிட்டோம். கரெக்டா? இந்த விசாலமான வழி எங்க போயிட்டு இருக்கு? அத கேடு எங்க? மரணத்தை நோக்கி போயிட்டு இருக்கு. கரெக்டா? அப்படின்னா இந்த விசாலமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தா எங்க கொண்டு போய் விட்டுரும்? அது மரணத்துக்குள்ள கொண்டு போய் விட்டுரும். அப்படின்னா இந்த விசாலமான வழியை, இந்த விசாலமான ஒரு வாழ்க்கை முறைய ஃபர்ஸ்ட் இந்த வழியை என்ட்ரா இருப்பார்ல ஒருத்தர். யார் என்ட்ரானது? வெரி குட். யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த விசாலமான வாசல்ல உள்ள என்ட்ரானது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆதாம். ஃபர்ஸ்ட் ரிப்பன் வழி இருக்கு பார்த்தீங்களா? அந்த வழியை ரிப்பன் கட் பண்ணி உள்ள என்ட்ரானது யாரு? ஏவாள். அப்படின்றத விட ஆக்சுவலாக கட்டளை ஃபர்ஸ்ட் யார்கிட்ட தான் கொடுத்தாரு? தேவன் கரெக்டாக பனிஷ்மெண்ட் கேட்டதே யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆண்டவர்கிட்ட. யாருக்கிட்ட? ஆதாம் கிட்ட மட்டும் தான். ஸோ நமக்கு தெளிவாக தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் இந்த வழியில், விசாலமான வழியில் முதல் ஸ்டெப் எடுத்து ரிப்பன் கட் பண்ணி உள்ள என்ட்ரானது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆதாம். அப்படின்னா ஏன் இந்த முதல் படி இவர் எடுத்து வச்சாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக இந்த விசாலமான வாழ்க்கை அப்படின்றது யார் விருப்ப பிரகாரம் வாழ்றது? அவருடைய விருப்ப பிரகாரம். அப்படின்னா முதல் தேவன் ஏதேன் தோட்டத்தில் சொல்லிட்டார். என்ன சொல்லிட்டார்? இந்த கனி என்ன பண்ணாதீங்க, சாப்பிடாதீங்க, இதை சாப்பிட்டீங்கன்னா செத்துருவீங்கன்னு சொல்லிட்டாரு. இப்ப யார் விருப்பப்படி வாழ்ந்திருக்கணும்? ஆதாம். தேவன் சொன்ன வார்த்தையின் பிரகாரம் வாழ்ந்திருக்கணும். கரெக்டா? ஆனா அப்படி வாழாம என்ன பண்ணிட்டார் பார்த்தீங்கன்னா, அவருடைய சொந்த விருப்பத்தின் பிரகாரம் வாழ ஆரம்பிச்சிட்டார். கரெக்டா இல்லைங்களா? சொந்த விருப்பத்தின் பிரகாரம் வாழ ஆரம்பிச்சிட்டார். அப்படின்னா என்ன பண்ணிட்டார் பார்த்தீங்கன்னா, ஏவாள் சொல்லும் போது ஸ்டாப் பண்ணாம அந்த கனியை வாங்கி அவர் விருப்ப பிரகாரம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டார். எப்போ அவர் விருப்பத்தை செய்ய ஆரம்பிச்சாரோ அந்த பாயிண்ட்ல இந்த விசாலமான ஒரு வாழ்க்கை முறை, அவர் விருப்ப பிரகாரம் வாழ்ற வாழ்க்கை முறை என்ன பண்ணிட்டார்? ஆதாம் ஸ்டார்ட் பண்ணிட்டார். ஸோ ஸ்டார்ட் பண்ண உடனே இப்போ அந்த வழியில் முதல் யார் போயிருக்கிறது? ஆதாம். கூடவும் யார் கூட்டிட்டு போயிட்டார்? ஏவாளோ கூட்டிட்டு போயிட்டார். இப்போ அந்த வழிக்குள்ள என்ட்ரு ஆனதுனால அது எதை நோக்கி போக ஆரம்பிச்சிச்சு? மரணத்தை நோக்கி போக ஆரம்பிச்சு. இந்த டிசிஷனை ஆதாம் தேவனுடைய விருப்பத்தை செய்யாம அவர் சொந்த விருப்பத்தை செஞ்சதுனால தேவன் என்ன பண்ணிட்டான்னு பார்த்தீங்கன்னா, ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே அனுப்பிச்சிட்டார். அப்படின்னா ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே அனுப்பிச்சிட்டார். வெளியே அனுப்புறதுக்கு காரணம், விசாலமான ஒரு வாழ்க்கை யார் வாழ்ந்தது? ஆதாம் வாழ்ந்தார். அப்படின்னா ஆதாமுக்கு அந்த ஒரு வாழ்க்கை முறை, அவர் எடுத்த அந்த முடிவு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சா, ரொம்ப கஷ்டமா இருந்துச்சா? கஷ்டமா இருந்துச்சா? விரும்பி எடுத்திருக்காருன்னு அர்த்தம். ஓகே, நான் என்ன பண்ணிக்கிறேன், இதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன் எடுத்திருக்காருன்னா கண்டிப்பா இந்த டிசிஷன் அவர் எடுத்து ராங் டிசிஷன். ஆனா என்ன பண்ணிட்டான்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் கரெக்டான டிசிஷன். யார் எடுத்துட்டது? ஆதாம் எடுத்தார். கரெக்டான டிசிஷன் ஸ்ட்ராங்கா யோசிச்சிருந்தாருன்னா யாருடைய விருப்பத்தை செஞ்சிருப்பாரு? தேவனுடைய விருப்பத்தை செஞ்சிருப்பார். ஆக்சுவலா ஆதாம் அந்த டிசிஷன் எடுத்தது யாருடைய விருப்பத்தை செஞ்சார் பார்த்தீங்கன்னா, அவருடைய
விருப்பத்தை செஞ்சார். இப்படி விருப்பத்தை செஞ்சது அதான் வசனம் சொல்லுது. நீதிமொழிகள் 14:12. நீதிமொழிகள் 14:12. மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். அப்படின்னா மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவு ஆதாம் இதை நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு டிசிஷன் எடுத்துட்டாரு. அதன் முடிவு எங்க போய் விட்டுருச்சு? மரணத்தை நோக்கி போய் விட்டுச்சு. இப்ப என்னுடைய கேள்வி, ஆதாம் இந்த விசாலமான வழியில் என்ன பண்ணிட்டாரு? ஆதாம் என்டர் ஆயிட்டாரு. அது எங்க நோக்கி போயிட்டு இருக்குது? டெத்தை நோக்கி போயிட்டு இருக்குது. அப்படின்னு ஆதாம் உள்ள என்டர் ஆகும்போது இந்த மரணத்தினுடைய தாக்கம் தெரிஞ்சிருக்குமா? மரணம்னா என்ன, எப்படி இருக்கும், அதனுடைய வலி வேதனை தெரிஞ்சிருக்குமா? தெரிஞ்சிருக்காது. ஆனா தேவன் சொல்லும் போது ஏதோ ஒரு மிகப்பெரிய விஷயம் தெரிஞ்சிருக்கும். ஆனா எப்போ சரியா ஃபீல் பண்ணிருப்பார். வெரி குட். யார் இறந்துருக்கும் போதுன்னா ஆபேல் இறந்துருக்கும் போது கொஞ்சம் திங்க் பண்ணி பாரு. ஃபர்ஸ்ட் டெத்து, மனுஷர்களை ஃபர்ஸ்ட் டெத்து, இறந்துட்டார் ஆபேல். போய் எழுப்பியிருப்பாங்கல்ல, கொண்டுட்டார், காயின் கொண்டுட்டார், ஆபேல செத்துட்டாரு. ஆக்சுவலா செத்துட்டாரு. ஆனா ஆதாம் எவ்வளவு அவர் செத்துட்டாரு நினைச்சிருப்பாங்க. ஆரம்பத்தில் என்ன பண்ணியிருப்பார்? போயிட்டு எழுப்பியிருப்பாங்க, எந்திரிச்சிருக்க மாட்டார். ஒரு நாள் ஆயிருக்கும், டீப் ஸ்லீப்பிங் இருக்க நினச்சிருக்கலாம். 2 நாள் ஆயிருக்கும், 3ஆவது நாள் அந்த பாடி என்ன ஆக ஆரம்பிச்சிடும், கொஞ்சம் கொஞ்சமா சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கலையா? அப்போ ரியலைஸ் பண்ணியிருப்பாங்க. கொஞ்சம் சீரியஸாக திங்க் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆதாம் ஏவாள் மரணம்னா என்னன்ற அந்த வலி வேதனைய அந்த பாயிண்ட்ல ஃபீல் பண்ணியிருப்பாங்களே, எப்படி இருந்திருக்கும் அந்த உணர்வு? இன்னி வரைக்கும் ஒருத்தர் மறிச்சிட்டாங்கன்னா அவங்களை இழந்தவங்களை திரும்பி பார்க்க முடியல, அவங்களுடைய அன்பை டேஸ்ட் பண்ண முடியல, அவங்களோட ஒரு அன்பின் உறவை ஏற்படுத்திக்க முடியலன்னும் போது நமக்கு என்ன வருது? எவ்வளவு வலி வேதனை வருது. எவ்வளவு டெத்தை பார்த்துருக்கிறோம் இந்த உலகத்துல, நமக்கே இவ்வளவு வலி வேதனை வருதுன்னா ஃபர்ஸ்ட் ஆதாம் ஏவாள் முதல் தன்னுடைய மகன் செத்துட்டு இருக்கும்போது இதுக்கப்புறம் அவர்கிட்ட பேச முடியாது, அவரை பார்க்க முடியாது, அவர் கூட அந்த ஒரு அன்பின் உறவை வச்சுக்க முடியாது அப்படின்னு ஃபீல் பண்ணும்போது எவ்வளவு கதறி அழுதுருக்கணும் 2 பேர். ஆனால் சாதாரண விஷயம் இல்லை, அவங்க பண்ண மிஸ்டேக். ஸோ அந்த ஒரு கீழ்ப்படியாமைன்ற விஷயம் மரணத்தை நோக்கி என்ன பண்ணுச்சுன்னா போக ஆரம்பிச்சு. இது மிகப்பெரிய ஒரு விசாலமான வழி. இதில் ஆதாம் நம்ம போக ஆரம்பித்தார். அவர் மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் வர்றவங்க எல்லாருமே எந்த வழியில் பிறக்க ஆரம்பித்தாங்க? அதே வழியில் பிறக்க ஆரம்பித்தாங்க, அதே வழியில் சாக ஆரம்பிச்சாங்க. அப்படின்னா இப்படி எல்லாருமே ஆதாமுடைய சந்ததியில் வந்த ஒவ்வொரு மனுஷனுமே இந்த உலகத்தில் பிறக்கிற எல்லாருமே எந்த வழியில தான் பிறந்து வராங்க? எந்த வாழ்க்கையில தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க? விசாலமான வாழ்க்கையில வாழ்ந்துருக்காங்க. இதை புரிஞ்சதுனால தாவீது ராஜா சொல்றார். என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, வசனம் வாசிக்கலாம். 51ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். 51ஆம் சங்கீதம் வசனம் 5. இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம். தெளிவா சொல்லிட்டார். நான் கர்ப்பம் ஆகும்போது, நான் கருவா உருவாகும் போது எப்படி இருக்கிறேன்? நான் என்னோட தாய் என்ன கர்ப்பம் உருவாகும் போதே நான் எப்படிதான் இருக்கிறேன்? துர்குணத்தில் தான் உருவாயிருக்கு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னோட தாயும் தகப்பனும் எந்த வழியில் இருக்கிறாங்க? விசாலமான வழி. எந்த கண்டிஷன்? பாவம் மரணன்ற கண்டிஷன்ல இருக்கிறாங்க. அவங்க மூலமா கர்ப்பம் கருவுக்குள்ள வந்த நான் எப்படிதான் உருவாயிருக்கிறேன்? துர்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள். அப்படின்னா உருவாகும் போதே என்ன கண்டிஷன்ல உருவாகுறாங்க மனுஷர்கள்? பாவத்தில். ஒரு உதாரணத்துக்கு, ஒரு குழந்தை இன்னைக்கு பிறந்திருக்குன்னு வச்சுக்கங்க. இந்த ஒரு குழந்தை பிறந்திருக்கிற குழந்தை, நம்ம முன்னாடி நமக்கு ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் தெரியும் இல்லைங்களா? ஒரு குழந்தை பிறந்திருக்குன்னு வச்சுக்கோங்க சின்னதா. அந்த குழந்தைய பார்த்துட்டு ஃபியூச்சர் என்ன ஆகும்னு நம்மளை கேட்குறாங்க. என்ன சொல்லலாம்? டாக்டர் ஆகும், இன்ஜினியர் ஆகும் சொல்ல முடியுங்களா? ஆனா ஒண்ணு மட்டும் கன்ஃபார்மா சொல்லலாம். என்ன சொல்லலாம்? இந்த பிறந்திருக்கிற இந்த குழந்தை கண்டிப்பா ஒரு நாள் என்ன ஆகும்? செத்துரும். சாகுமா ஆகாதா? அப்படி என்ன கன்ஃபார்ம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனுஷன் இந்த பூமியில பிறக்கும் போது கன்ஃபார்ம் என்ன ஆயிடுவாங்க? அவங்க மரணம்ன்றது அவங்களுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம். அப்படின்னா இந்த விசாலமான வழியில, ஏன்னா இது யார் ஓபன் பண்ணது? ஆதாமுடைய சந்ததியில் வரக்கூடிய ஒவ்வொரு மனுக்குலத்தில் இருக்க எல்லா மனுஷனும், இன்னைக்கு உலகத்தில் எந்த மதமனா இருக்கட்டும், ஆனா அவங்க எல்லாருமே யாருடைய ஜெனரேஷன் தான்? ஆதாமுடைய ஜெனரேஷன் தான். அப்படின்னா இப்ப ஆதாம் கீழ்ப்படியாம போனதனுடைய விளைவு எதை நோக்கி போயிட்டு இருக்காங்க? மனுஷன் மரணத்தை நோக்கி போயிட்டு இருக்க. எல்லாரும் எதில் போயிட்டு இருக்கிறாங்க? விசாலமான வழியில். அப்படின்னா ஆதாம் மட்டும் தப்பு பண்ணதுனால மரணத்தை நோக்கி போறாங்களா? என்னுடைய கேள்வி, ஆதாம் மட்டும் தப்பு பண்ணால மரணத்தை நோக்கி போயிட்டு இருக்காங்களா?
அப்படின்னா வசனம் வாசிக்கலாம் பாருங்க. ரோமர் 5:12. ரோமர் அதிகாரம் 5:12. இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது. ஒரே மனுஷனாலதான் பாவமும் வந்துச்சு, பாவத்தினால எதுவும் வந்துச்சு, மரணமும் வந்துச்சு. கரெக்ட் தான். அந்த ஒரு மனுஷன் யாரு? ஆதாம். அவர் மட்டும் இல்ல, அதுக்கப்புறம் வந்த உலக மனுஷர்கள் பிறக்கிறாங்க பாத்தீங்களா. அடுத்து சொல்றார், எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று. அப்படின்னா ஆதாம் மட்டும் தப்பு பண்ணல, ஆதாமுடைய சந்ததியில பிறந்த எல்லா மனுஷனும் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டான்? அவனும் பாவம் செய்ய ஆரம்பிச்சிட்டான். அதனால அதுவும் என்ன சேர்ந்து வருது, அதுவும் என்ன கொடுக்குதுன்னு பாத்தீங்கன்னா மரணம் கொடுக்குது. அப்படின்னா இப்போ எல்லா மனுஷனும் பாவம் செய்யறாங்க. கரெக்டா? எப்படி எல்லாம் பாவம் செய்யறாங்க? இப்ப எல்லா மனுஷர்கள் எந்த வழியில் தான் போயிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு உலகத்துல? எல்லாம் விசாலமான வழியில் தான் போயிட்டு இருக்கிறாங்க. ஸோ எல்லாரும் எதை நோக்கி போயிட்டு இருக்கிறாங்க? மரணத்தை நோக்கி போயிட்டு இருக்கிறாங்க. அப்படின்னா இப்ப மரணத்தை நோக்கி போறதுக்கு மனுஷன் பாவம் செய்யறான் இல்லையா? இன்னைக்கு உலகத்துல என்னென்ன பாவம் செய்யறான்? இருக்கா? பொறாம இருக்கு, சண்டை இருக்கு, பில்லி சூனியம், அசுத்தம், விரோதங்கள், கொலைகள், களியாட்டுகள், காம விவேகம், விக்கிரகாரதை, மார்க்க பேதங்கள், வைராக்கியங்கள், பிரிவினைகள், கோபங்கள், விபச்சாரம், வெறிகள், வேசித்தனம், பகைகள் இருக்கா இல்லையா? இதெல்லாம் அவனுக்குள்ள இருக்க இருக்க அது மூலமா செய்யக்கூடிய பாவத்தினால எதை நோக்கி போயிட்டு இருக்கிறான்? மரணத்தை நோக்கி போயிட்டு இருக்கிறான். அப்படின்னு இன்னைக்கு ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களும் எந்த பாதையில போயிட்டு இருக்கிறாங்க? விசாலமான வழியில போயிட்டு இருக்கிறாங்க. எல்லாரும் ஆதாம் மட்டும் இல்ல, ஆதாமுடைய சந்ததியில் எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? என்ன பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க? பாவம் பண்ணிருக்காங்க. அந்த பாவத்தினுடைய விளைவு எதை நோக்கி கொடுத்துட்டு இருக்குது? அவங்களுக்கு மரணத்தை கொடுத்துருக்கு. அப்படின்னா இன்னைக்கு இந்த பாவங்கள்லாம் மனுஷன் பண்றாங்களா? சிம்பிளா வேற ஒரே ஒரு பாவம் எடுத்துக்கலாம். எது? கோபம். அது ரொம்ப பெருசு. இது எடுத்துக்கலாம். பொய். பொய் பாவமா பாவம் இல்லையா? பொய் பேசலாமா? அப்படின்னா பேசக்கூடாது. ஆனா பேசுறோமா இல்லையான்னு கேட்டா என்ன சொல்லலாம்? நல்லதுக்காக பேசினாலும் பொய் பொய் தான், கெட்டதுக்காக பேசினாலும் பொய் பொய் தான். 10 பைசா திருடினாலும் திருடன் தான், 1 கோடி ரூபாய் திருடினாலும் திருடன் தான். ஆனா தேவனுடைய பார்வையில பொய் பொய். அப்படின்னா இப்ப என்னோட கேள்வி, நல்லதுக்கு பொய் கெட்டதுக்கு பொய்ன்னு சொல்றீங்களா? பொய்க்கு அப்பா யார்? பொய்க்கு அப்பா சாத்தான். கரெக்டா? ஏன்னா நம்முடைய ஆண்டவர் சொல்ல பொய்க்கு பிதா யாருன்னு பார்த்தீங்கன்னா சாத்தான். அப்படின்னா அது சின்ன பொய்யானா இருக்கட்டும், பெரிய பொய்யானா இருக்கட்டும், அப்பனா நமக்கு யார் தகப்பன்? பொய் பேசும்போது பேசலாமா? அப்படின்னா பேசக்கூடாது. அது சின்ன பொய்யா இருந்தாலும் பெரிய பொய்யா இருந்தாலும். அப்படின்னா ஒரு நாள் எவ்வளோ பொய் பேசுறேன்னு சர்வே எடுத்துருக்கிறாங்க. ஒரு மனுஷன் சராசரியா எவ்வளோ பொய் பேசுறான், சராசரியா ஆவரேஜா அவங்களுடைய உதாரணத்துக்கு ஒரு 60 வயசு வாழ்றான், ஒரு 80 வயசு வாழ்றான்னா அவங்க பேசுற மொத்தம் ஆயுசு நாட்களோட பொய்யெல்லாம் சேர்த்து சராசரி ஆவரேஜா பிரிச்சா ஒரு நாள் எவ்வளோ பொய் பேசுறோமாமா? நம்ம 250 பொய் பேசுறோமாமா. எப்படியெல்லாம் பொய் பேசுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உதாரணம் சொல்றேன் பாருங்க. நம்ம பிரதர்ஸோ இல்லை யாரோ நமக்கு வேண்டப்பட்டவங்களோ நான் இத்தனை மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு இருப்போம். கரெக்டாக இத்தனை மணிக்கு இந்த இடத்துல வரேன்னு சொல்லிட்டு இருப்போம். அவர் வெயிட் பண்ணிருப்பார், ஃபோன் அடிப்பார். எங்கே போகட்டுக்கிறேன் கிட்ட வந்துட்டு வீட்டில் இப்போ ரெடி ஆகிட்டு இருப்பார். கிட்ட வந்துட்டு கிளம்பி ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு அது ஆண்டவே அப்படின்னு. கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு மறுபடியும் கால் பண்ணும்போது இந்த டிராஃபிக், ஒரே டிராஃபிக், சென்னை டிராஃபிக் உனக்கு தெரியாதா, நான் இது மாதிரி ஒரு இடத்துல மாட்டிட்டு இருக்கிறேன் அப்படின்னா எத்தனை ஆயிடுச்சு ஆண்டவேலே? அப்படின்னா ஆஃபீஸ் சேரத்துக்குள்ளார எத்தனை வந்துடும் பார்த்தீங்கன்னா அது. அப்படின்னா வீட்டில் வெளியில. ஸோ இதெல்லாம் சராசரியை பார்க்கும்போது எவ்வளோ பொய் சொல்றோமாமா? 250 பொய் சொல்றோமாமா. அப்படின்னா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், தீமையான விஷயத்தை நம்ம செய்யறோம். அது மட்டும் இல்லாம எப்படியெல்லாம் மரணத்தை நோக்கி மனுஷன் போயிட்டு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா பேட் ஹேபிட்ஸ், தீய பழக்க வழக்கங்கள். கரெக்டா? அப்படின்னா இந்த தீய பழக்க வழக்கங்களை செய்ய 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 மனுஷன் எதை நோக்கி போறான் பார்த்தீங்கன்னா மரணத்தை நோக்கி போறான். எவ்வளோ ஃபாஸ்டா போறான் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆதாம் தப்பு பண்ணாரு, மரணத்தை நோக்கி போனாரு. எவ்வளோ வருஷம் ஆச்சு அதை போய் ரீச் பண்றதுக்கு? ஆதாம் ஃபர்ஸ்ட் அந்த வழிக்குள்ள என்ட்ரான ஆதாம் ஃபர்ஸ்ட் பாவம் செஞ்சு மரணத்தின்ற வழியில் என்ட்ரான, விசாலமான வழியில் என்ட்ரானவர் மரணத்தை நோக்கி போயிட்டு இருந்தார் இல்லையா? எவ்வளோ வருஷம் போய் ரீச் ஆனார் அந்த மரணத்தில்? 930 வருஷம்
எதை போய் ரீச் பண்றதுக்கு? மரணத்தை நோக்கி ரீச் பண்ணு. இப்போ ஒரு மனுஷன் மரணத்தை போய் ரீச் பண்றது எவ்வளவு வருஷம் ஆகுது? சராசரியா சொல்லலாம் ஒரு 50, ஒரு 60. அப்படின்னா இந்த வழியில ஃபர்ஸ்ட் ஆதாம் போகும்போது 950 வருஷம் ஆச்சு போய் ரீச் ஆகிறதுக்கு. ஆனா இப்ப இருக்கிற மனுஷன் 50 வயசுல 60 வயசுல போய் சேர்றான். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த வழியில நிறைய பேர் போய் போய் என்ன ஆயிடுச்சு, அந்த வழி ரொம்ப ரொம்ப என்னதாச்சு, ஸ்மூத் ஆயிடுச்சு, சரிக்குன்னு போயிடுறது. இப்போ எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. மரணத்தை போய் ரீச் பண்றதுக்கு உதாரணத்துக்கு இப்ப பண்ற இந்த பேட் ஹேபிட்ஸ் எல்லாம் மரணம் கொடுக்கும்னு தெரியுமா தெரியாதா? தெரியுமா தெரியாதா? ட்ரிங்க்ஸ் பண்றது, ஸ்மோக் பண்றது, அதெல்லாம் மரணத்தை கொடுக்கும் தெரியுமா தெரியாதா? தெரியும். தெரிஞ்சு என்ன பண்றாங்க, செய்றாங்க. ஏன்? நல்லா இதை பண்ணாம இருந்தா 90 வயசு வரைக்கும் வாழலாம்னா, இதெல்லாத்தையும் அனுபவிச்சு எத்தனை வயசுல சாகிறது? 40 வயசுல செத்துறது. அப்படின்னா ஆகுது, எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போய் சேர முடியுமோ போய். வாலிபர்கள் எல்லாம் ஒரு நல்ல சாதாரண பைக்கில் போனால் சீக்கிரம் சாக்க முடியாதுன்னு புதுசாக நல்ல டெக்னாலஜியான ஒரு பைக்கை வாங்கி எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போக முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போய் என்ன பண்ண பார்த்தா ஒரு ஜீவனை கொடுத்துக்கிறாங்க. சின்ன வயசு 19, 20, லைசன்ஸே வாங்காத வயசு. அப்படின்னா எவ்வளோ பேட் ஹேபிட்ஸ் அதிகமாகுதோ அவ்வளோ சீக்கிரத்தை எதை நோக்கி போயிட்டு இருக்க மனுஷன். அப்படின்னா ஆதாம் ஓப்பன் பண்ணும்போது 950 வருஷம். ஆனால் இன்னைக்கு அந்த ஒரு ஆயுசு நாட்கள் ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா குறைஞ்சி. அப்படின்னா விசாலமான வழி ரொம்ப ஃபாஸ்ட்டாக என்ன பண்ணிருக்காங்க, எல்லாருமே போய் போய் ரொம்ப ஸ்மூத் ஆகிட்டு எல்லாரும் ஈஸியாக எதை நோக்கி போயிட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னா, மரணத்தை நோக்கி போயிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மனுஷன் மறிக்கிறதுக்கு இந்த ஒரு சீர்கேடான தீய பழக்கம் மட்டும் இல்லை, இன்னைக்கு உலகத்தில் சுகாதார சீர்கேடும் ஒரு காரணம் தான். கரெக்டா இல்லைங்களா? சென்னையில் ரொம்ப நாள் இருந்தா பொல்யூஷன் ஏற்பட்டு என்ன ஆகும், ஹெல்த்து ஸ்பாயில் ஆகும். அதுலேயும் என்ன ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, நம்முடைய ஆயுசு நாட்கள் குறையத்துக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? அப்படின்னா இந்த மாதிரி சீர்கேடுனால, சுகாதார சீர்கேடு எதை நோக்கி சீக்கிரம் போயறதுக்கு மனுஷன் வாய்ப்பு இருக்கு, மரணத்தை நோக்கி வாய்ப்பு இருக்கு. ஒன்று அவன் ஆல்ரெடி மரணத்தை நோக்கி போயிட்டு இருக்கான், பிறக்கும் போதே மரணத்தை நோக்கி தான் போறான். அப்படி போயிட்டு இருக்கிறவன் அதை போய் ஃபாஸ்டா ரீச் ஆகிறதுக்கு ஒன்று இவன் எடுத்துக்கொண்ட அந்த ஒரு தீய பழக்க வழக்கங்கள் சீக்கிரம் கொண்டு போயிடுது. சில நேரத்தில் அவங்க சுற்றி இருக்கிற சுற்றுச்சூழல்கள் அவனை சீக்கிரம் பண்ணி இந்த மரணத்துக்கு கொண்டு போகிறதுக்கு பண்ணுது. ஆனால் கடைசியில் அதனோட முடிவு மரணம். அதான் வசனம் ரோமர் 6:23 பார்க்குறோம், பாவத்தின் சம்பளம் மரணம். அப்படின்னா இப்போ என்னோட கேள்வி, ஒட்டுமொத்த உலக ஜனங்களும் ஆதாமிலிருந்து இன்னை வரைக்கும் ஒட்டுமொத்த உலக ஜனம் எந்த வழியில் போயிட்டு இருக்கிறாங்க? விசாலமான வழியில். எதை நோக்கி போயிட்டு இருக்கு? மரணத்தை நோக்கி போயிட்டு இருக்கு. கரெக்டா? இப்படி இந்த வழியில யாரும் போயிட்டு இருந்தோம், நம்மளும் போயிட்டு இருந்தோம். கரெக்டா? போயிட்டு இருந்தோம். ஆனா அந்த மாதிரி ஒரு வழியில போயிட்டு நம்மளை பார்த்து நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்னு பார்த்தீங்கன்னா, விசாலமான வழியில போகாதீங்க, அது எங்க போயிட்டு இருக்குது, மரணத்துக்கு போயிட்டு இருக்குது, உங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு நம்மளை பார்த்து சொல்றாரு. என்ன சான்ஸ் பார்த்தீங்கன்னா, நீங்க எந்த வழியில பிரவேசிங்க, இடுக்கமான வாசல் வழி பிரவேசிங்க, அது எங்க போகுது, ஜீவனுக்கு போகுது. அப்படின்னா இப்ப மிகப்பெரிய ஒரு சான்ஸ் யார் கொடுக்காருன்னு பார்த்தீங்கன்னா, விசாலமான வழியில போயிட்டு இருந்த நம்மளுக்கு ஒரு மாபெரிதான ஒரு வாய்ப்பு நம்ம கொடுக்கிறார். எங்க போறதுக்கு? ஜீவனுக்கு போறதுக்கு. அப்படின்னா இப்ப எந்த வழியை பத்தி பார்க்க போறோம்? இடுக்கமான வழி. அப்படின்னா இடுக்கமான வாழ்க்கை. அப்படின்னா ஃபர்ஸ்ட் விசாலமான வாழ்க்கை அப்படின்னும் போது மனுஷன் அவனுக்கு பிடிச்சதை என்ன பண்ணிருக்கிறான், வாழ்ந்துட்டு இருக்கிறான். அந்த பிடிச்சது பிரகாரம் வாழ்க்கை வாழ்றதுனால எங்க நோக்கி போயிட்டு இருக்கிறான், சீக்கிரமா மனதை நோக்கி போயிட்டு இருக்கிறான். அப்படின்னா இந்த இடுக்கமான வாசல் வழியில, இது இடுக்கமான ஒரு வாழ்க்கை வழியை நாம் பார்க்க போறோம். இந்த வழியை ஃபர்ஸ்ட் யாராவது வச்சு ஓப்பன் பண்ணியிருக்கணும். இந்த வழியை யார் ஸ்டார்ட் பண்ணி வச்சது? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ரிப்பன் கட் பண்ணி என்ன பண்ணார், முதல் என்ட்ரானார். அப்படி நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த இடுக்கமான வாசல் வழியில ஃபர்ஸ்ட் என்ட்ரானவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதான் நம்முடைய ஆண்டவர் சொன்னார். என்ன சொன்னார்னு பார்த்தீங்கன்னா, வசனம் வாசிக்கலாம். யோவான் 14:6 யோவான் 14:6. அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். அப்படின்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனும். அப்படி நம்முடைய ஆண்டவராக இயேசு தான் வழியமா. எந்த வழி? விசாலமான வழி இல்லை. அவரு எந்த வழி ஓப்பன் பண்ணுவார்? இடுக்கமான வழியை ஓபன் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்படின்னா விசாலமான வழியில வாசல்ல யார் போனது? ஃபர்ஸ்ட் ஆதாம். இடுக்கமான வாசல் வழியில யார் போறது?
நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அப்படின்னா எல்லாரும் எல்லாரும் இந்த விசாலமான வழியில போயிட்டு இருக்கிறாங்க. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முதல் இந்த பூமியில வந்து எந்த வழியில போறார்? இடுக்கமான வழி. அப்படின்னா என்ன அர்த்தம்? இடுக்கமான வழினா என்ன அர்த்தம்? இடுக்கமான ஒரு வாழ்க்கை அப்படின்னு ஒரு வாழ்க்கை முறையை அடையாளப்படுத்துது. அப்படின்னா இடுக்கமான ஒரு வாழ்க்கையை யார் வாழ ஆரம்பிக்கிறது? ஃபர்ஸ்ட் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்படின்னா இடுக்கமான வாழ்க்கை முறை அப்படின்னா எதன் பிரகாரம் வாழ்றது? வசனம் என்ன சொல்லுதோ, தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுதோ அதன் பிரகாரம் வாழ்றதுதான் எந்த வாழ்க்கை? இருக்குமான. அப்படின்னா ஃபர்ஸ்ட் தேவன் வசனத்துல என்ன சொல்லியிருக்காரோ அதன் பிரகாரம் வாழ்க்கை வாழணுன்றத ஃபர்ஸ்ட் யார் வாழ்ந்து காமிச்சது? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. வசனம் வாசிக்கலாம். எபிரேயர் 10:7. எபிரேயர் அதிகாரம் 10:7. அப்பொழுது நான், தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன். அப்படின்னா யாருடைய சித்தம்? தேவனுடைய விருப்பம். இதுல யாருடைய விருப்பம் இல்ல. சுய விருப்பம் நம்முடைய ஆண்டவராக இயேசு வச்சாரா? இல்ல. அந்த வசனத்துல தேவன் சொல்லியிருக்க அந்த வார்த்தையின் பிரகாரம் நம்முடைய ஆண்டவர் என்ன பண்ண கீழ்ப்படிஞ்சு அதான் சொல்றார், உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன். புஸ்தக சுருளில் என்னை குறித்து என்ன பண்ணிருக்கு? வேதத்துல என்னை பத்தி போட்டிருக்கு. அதை செய்ய தான் வந்திருக்குன்னு சொல்லி நம்முடைய ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. அப்படின்னா ஃபர்ஸ்ட் இதுக்குள்ள பிரவேசித்தாரு நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அப்படின்னா அந்த வாழ்க்கை முறை எப்படியாப்பட்ட வாழ்க்கை முறை? இடுக்கமான வாழ்க்கை. அந்த பேரே பாருங்களேன், அது எப்படி இல்லாது? ரொம்ப விசாலம் இல்லை, அதுவே இடுக்கம். இடுக்குன்னு அர்த்தம் ஃப்ரீயா போக முடியுமா? ஃப்ரீயா போக முடியுமா? நினைச்ச மாதிரி இருக்க முடியுமா? இருக்க முடியாது. அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளை மாத்திக்கணும். கரெக்டா? ஆனா விசாலமான வழியில எப்படினா போகலாம், எப்படினா வாழ்க்கை வாழலாம். அப்படி நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முதல் அந்த வழியில டிராவல் பண்ணும்போது, ஃபர்ஸ்ட் இந்த வழியில டிராவல் பண்ணும்போது எப்படி இடுக்கமா இருந்துச்சு, அது எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை முறை நம்முடைய ஆண்டவர் வாழ்ந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வசனம் வாசிக்கலாம். பிலிப்பியர் 2 6-8 வரைக்கும். பிலிப்பியர் அதிகாரம் 2 வசனங்கள் 6 முதல் 8 வரை. அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி. ஃபர்ஸ்ட் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த இடுக்கமான வழியில பிரவேசிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் அவர் எடுத்த முடிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா தம்மை தாமே வெறுமையாக்கி. அப்படின்னா தன்னை என்ன பண்ணியிருக்கிறாரு? தன்னுடைய விருப்பத்தையும் தன்னுடைய ஆசைகளை என்ன பண்ணியிருக்காரு நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து? வெறுத்திருக்கிறாரு. அடுத்தது அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த இடுக்கமான பாதையில போறதுக்கு தம்மை தாமே வெறுமையாக்கி என்ன பண்ணியிருக்காங்க? தம்மை தாமே தாழ்த்தி இருக்கிறார். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னை முற்றிலும் தாழ்த்திட்டார். முதல் ஸ்டெப்பே நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறந்த பிறப்பு தான். கொஞ்சம் திங்க் பண்ணி பார்க்கலாம். நம்முடைய ஆண்டவருடைய ஒரு பிறப்பை திங்க் பண்ணி பார்க்கலாம். எங்க பிறந்தார்? மாட்டு தொழுவத்துல. அதே இடத்துல அது எங்க வச்சிருந்தாங்க? அவரை எங்க வச்சிருந்தாங்க? ஆக்சுவலி தீவன தொட்டி இருக்கு பார்த்தீங்களா, அதில் யாரை படுக்க வச்சாங்க? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து படுக்க வச்சாங்க. இப்போ கொஞ்சம் திங்க் பண்ணி பார்க்கலாம். நீங்களும் நானும் பிறந்திருப்போம்ல. எங்கே பிறந்திருப்போம்? ஹாஸ்பிட்டலில் பிறந்திருப்போம், வீட்டில் பிறந்திருக்கலாம். நம்ம பிறந்த இடம் கண்டிப்பாக ஒரு நல்ல இடமா இருந்திருக்கும். கரெக்டா? ஆனால் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் மனுஷனா குழந்தையா பிறக்கும் போதே ஃபர்ஸ்ட் நம்முடைய ஆண்டவர் இந்த பூமியில் பிறந்தோன்னு சுவாச காற்று மிருகங்கள் இருக்கக்கூடிய அந்த இடத்துல ஒரு ஸ்மெல் வரும்ல, அந்த ஸ்மெல் தான் யார் இன்ஹேல் பண்ணியிருக்கணும்? ஃபர்ஸ்ட் நம்முடைய ஆண்டவர் எப்படி இருக்கும்? உதாரணத்துக்கு மிருகங்கள் இருக்கிற இடம் தான் நம்முடைய ஆண்டவர் அங்கே பிறந்தது. கரெக்டா? அப்படின்னா அந்த இடத்துல எப்படி இருக்கும்? நம்ம போயிருப்போம்ல, ஒரு 4-5 மாடு இருக்கக்கூடிய இடத்துல நம்ம போய் அங்கே இருந்தோம்னா என்ன எப்படி இருக்காங்க? நல்ல சூப்பர் ஸ்மெல் வருமா? எப்படி இருந்திருக்காங்க? ஒரு பேட் ஸ்மெல் வரும். அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்முடைய ஆண்டவர் பிறந்த சுவாசிக்கும் போதே ஒரு சுத்தி எந்த இது இல்லை, ஒரு சாதகமான சூழ்நிலையோ நல்ல ஸ்மெல்லோ இல்லை. ஆனால் ஒரு பேட் ஸ்மெல் இருக்கிற இடம் தான் அங்கே ஃபர்ஸ்ட் நம்முடைய ஆண்டவர் இன்ஹேல் பண்ணதே ஒரு மோசமான ஒரு ஸ்மெல் தான். ஆனால் அந்த இடத்துல பிறந்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவர் படுக்க வச்சாங்க பார்த்தீங்களா? இப்போ பிறந்த குழந்தை தூக்கின்னு வரத்துக்கு முன்னாடி ஒரு பெட்டு வாங்கி வச்சிடறாங்க. கரெக்டாக இல்லையா? நம்முடைய ஆண்டவராக இயேசு இருந்துச்சா? அந்த மேங்கர் இருக்கு இல்லைங்களா, அந்த தொட்டி, அந்த ஒரு தீவன தொட்டி,
அதில் எதை வச்சு தான் படுக்க வச்சுருக்கணும்? கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. அந்த குழந்தையினுடைய அந்த ஸ்கின் ரொம்ப சாஃப்ட்டு. அந்த சாஃப்டான ஸ்கின்ல இருக்கிற குழந்தை துணியில் சுற்றி படுக்க வச்சுருக்காங்கன்னா எப்படி இருந்திருக்கும் அந்த இடம்? என்னுடைய ஒரு கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யாருமே நம்முடைய ஆண்டவரை பார்த்து கேள்வி கேட்க முடியாது. ஆண்டவரே, நீங்கள் இந்த மாதிரி இடத்துல பிறந்து வாழ்க்கை வாழ்ந்துட்டீங்க, ஆனால் எங்களுடைய கஷ்டங்கள் உங்களுக்கு புரியாது அப்படி நம்முடைய ஆண்டவரை பார்த்து கேள்வி கேட்க முடியுமா? இருக்கிறதுலே இந்த உலகத்தில் எந்த இடம் ஒஸ்டான பிளேஸோ அந்த பிளேஸை பிறக்கிறத யார் சூஸ் பண்ணி வச்சிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, தேவன் நம்முடைய ஆண்டவர் சூஸ் பண்ணியிருக்கிறார். இருக்கிறதுலே ரொம்ப ஒஸ்டான பிளேஸ். ஆனால் அதே நேரத்தில் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறந்த ஃபேமிலி ஒரு ரிச் ஃபேமிலியா? மேரி ஜோசப் ரிச் ஃபேமிலியா? ஆக்சுவலாக ரொம்ப ஏழ்மையான குடும்பம் தான். ஆக்சுவலாக நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறக்கும்போது அந்த பிறந்த அந்த 8ஆவது நாள் விருத்த சேதனம் பண்ணும்போது போய் பலி செலுத்த போவாங்கல்ல, என்ன எடுத்துகிட்டு போனாங்க பேரண்ட்ஸ்? புறா எடுத்துகிட்டு போவாங்க. அப்படின்னா நியாயப்பிரமாணத்தில் புறாவை யார் தெரியுங்க பலி செலுத்த போவாங்க? நல்லா ரிச்சாக இருக்கிறோம், காளை, வெள்ளாட்டுக்கடா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மிருகங்கள் பலி செலுத்துவாங்க. யார் ரொம்ப ஏழ்மையாக இருக்கிறாங்களோ அந்த அளவுக்கு பலி செலுத்துற அளவுக்கு வசதி இல்லையோ அவங்க எதை எடுத்துன்னு போவாங்க? புறாவை கொண்டு போவாங்க. அப்படி நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாழ்ந்த அந்த 30 வயசு வரைக்கும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு ஏழ்மையான நிலையில் வாழ்ந்திருக்கிறார். அவர் போட்டது ட்ரெஸ்ஸு, அவர் சாப்பிட்ட சாப்பாடு, அவர் வாழ்ந்த சூழ்நிலை எல்லாமே எப்படி தான் இருந்துச்சு. ஆனால் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பற்றின ஒரு ரெக்கார்டு 30 வயசு வரைக்கும் ஒரே ஒரு இடத்துல ரெக்கார்டு இருக்கு. எங்க? எத்தனை வயசு? 12 வயசு. என்ன பண்ணிட்டு இருந்தாருங்க? தேவாலயத்தில் போயிட்டு நிறைய டவுட்ஸ் கான்வர்சேஷன் போயிட்டு இருக்குது. யாருக்கிட்ட? வேத பாரகர்கிட்ட, பரிசேயர், சதுசேயர், அவங்ககிட்ட ஒரு கான்வர்சேஷன் போயிட்டு இருக்குது. இதை பார்த்துட்டு மிஸ் ஆயிட்டார். அவங்க அப்பா அம்மா போயிட்டாங்க, மிஸ் ஆயிட்டாரு. திரும்பி வந்து தேடிட்டு வந்து பார்க்குறாங்க. பார்த்தா இவர் எங்க இருக்கிறாரு? தேவாலயத்தில் வினையிட்டு இருக்கிறார், கொஸ்டின்ஸ் கேட்டு பேசிட்டு இருக்கிறார். அப்படின்னா எத்தனை வயசுல? 12. நம்ம யோசிப்போம், நம்ம பசங்க 12 வயசுல என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? ஒரு ஃபோன் எடுத்துக்கிட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் நம்முடைய ஆண்டவராக இயேசு 12 வயசுல என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, கான்வர்சேஷன் போயிட்டு இருக்குது. ரொம்ப டீப் விஷயத்த பேசிட்டு இருக்கிறாரு. ஆனால் அவங்க பேரண்ட்ஸ் வந்து பார்க்கும்போது அவங்க சொல்கிறாங்களாமா, இவர் பேசுறது ரொம்ப டஃப்பாக இருக்குது. யார் கேட்குற கேள்விகள் எல்லாம் நம்முடைய ஆண்டவர் 12 வயசுல பேசின அந்த கான்வர்சேஷன் யாருக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்திருக்கும் பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்க வேதப்பாருக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்திருக்குது. அப்போ அந்த பேரண்ட்ஸ் கேட்குறாங்க, ஏன்பா மிஸ் ஆகிட்டே, கொஞ்சம் தொலைஞ்சிட்டே, சொல்லக்கூடாது அப்படின்னா. உடனே நம்முடைய ஆண்டவர் சொல்றாரு, என்னை எதுக்கு தேடிட்டு இருந்தீங்க? நான் பிதாவினுடைய வேலையில் ஈடுபட்டிருக்கேன், உங்களுக்கு தெரியாதா? அப்படின்னா எந்த அளவுக்கு அவருடைய லைஃப்பை பற்றி அவர் கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சிருக்கணும். அவருடைய வாழ்க்கை கொஞ்சம் திங்க் பண்ணி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 30 வயசு வரைக்கும் என்ன வேலை செஞ்சிருந்தார்? தச்சன், கார்பெண்டர் ஒர்க்கு. கரெக்டாக யார் கூட சேர்ந்து? கண்டிப்பாக அவங்க அப்பாவோட சேர்ந்து பண்ணியிருக்கணும். ஆக்சுவலாக ஜோசப் வந்து 30 வயசு வரைக்கும் உயிரோடு இருந்தாருன்னு நமக்கு ரெக்கார்டு இல்லை. ஆனால் என்ன ஆகிட்டார் பார்த்தீங்கன்னா, இடையில என்ன ஆகிட்டார், அவர் இறந்துட்டாரு. அப்படின்னா இவர் தான் வந்து யாரை குடும்பத்தை என்ன பண்ணியிருக்கணும், பார்த்துருக்கணும். அப்படி என்ன வேலை செஞ்சுருக்கணும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து? லிட்டரலாக என்ன வேலை செஞ்சுருக்கணும்? ஏன்னா வசனமே நமக்கு இருக்குது. கேட்குறாங்க, இவர் யார்? இவர் தச்சன் அல்லவா அப்படின்னு நடத்தும். பார்த்தீங்கன்னா ஒரு கார்பெண்டர் ஒர்க் லிட்டரலாக நம்முடைய ஆண்டவர் பண்ணியிருக்கிறார். அப்படின்னா அவர் அந்த வேலையை செய்யும்போது ரொம்ப ஈஸியாக பிரதர். தச்சன் வேலை, கார்பெண்டர் ஒர்க் ரொம்ப ஈஸியாக. எவ்வளோ டஃப் இருந்திருக்கும், எவ்வளோ பெயின் இருந்திருக்கும், எவ்வளோ கஷ்டம் இருந்திருக்கும். அதெல்லாம் யார் பண்ணிட்டு இருந்தது? பிரதர் நம்முடைய ஆண்டவராக இயேசு ஏதோ பிறந்து அப்படியே ரொம்ப அப்படியே சொஃபஸ்டிகேட்டாக இருந்து அவர் 3.5 வருஷம் ஊழியம் பண்ணிட்டு மறிக்கல. அவர் பிறந்ததிலிருந்தே அவருடைய லைஃப்ல எல்லாமே ஒரு டஃப் சுச்சுவேஷன் தான். அந்த டஃப் சுச்சுவேஷன் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பெஸ்ட்டாக தேவனுக்காக பண்ண முடியுமோ அந்த மாதிரி வாழ்ந்துருக்கிறாரு. அது மட்டும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுத்ததுக்கு அப்புறமா அவர் ஊழியத்தை ஆரம்பிக்கிறாரு. ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது அவர் போய் அப்ரோச் பண்ண ஜனங்கள் எல்லாமே ரொம்ப கீழ்த்தரமான ஒரு கண்டிஷனில் இருக்கிற ஜனங்கள் நோக்கி அவருடைய பார்வை போச்சு. அதே இடத்துல அளவில்லாத லவ் யார் மேலே காமிச்சார்? யாரெல்லாம் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறாங்களோ, அந்த சமுதாயத்தில் நிராகரிக்கப்பட்டிருக்காங்களோ, அவங்க எல்லாருக்கிட்டையுமே நம்முடைய ஆண்டவராக இயேசு அளவில்லாமல் ஒரு லவ் காமிச்சார். ஸோ அப்படியே அவருடைய வாழ்க்கை போயிட்டே இருக்குது. 3.5 வருஷம் அவர் ஊழியம் பண்ணிட்டு இருந்தார். ஃப்ரீயாக பண்ண முடிஞ்சா? என்ன பண்ண ஆரம்பித்தாங்க? யார் ஆப்போசிட் பண்ண ஆரம்பித்தாங்க? நம்முடைய ஆண்டவர் ஆப்போசிட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஆப்போசிட்னு ஒரு கட்டத்தில் கெட்செமனே அனுபவத்துக்கு நம்முடைய ஆண்டவர் என்டர் ஆகிறார்.
அவருடைய லைஃப் திங்க் பண்ணி பார்க்கலாம். கெட்செமனே அனுபவத்துக்குள்ள என்ட்ரு ஆனபோது அவர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அரெஸ்ட் பண்ணி என்ன பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, அவர் விசாரணை கொண்டு போகிறாங்க. விசாரணை கொண்டு போகும்போது ஒரு கைதியாக கூட்டிகிட்டு போயிட்டு ஃபர்ஸ்ட் அந்த பிரதான ஆசிரியர் மாதிரி விசாரிக்கும் போது நம்முடைய ஆண்டவர் பேசுகிற அந்த விஷயத்தில் கான்வர்சேஷனில் என்ன பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, காரி யாரை துப்புறாங்க? கொஞ்சம் திங்க் பண்ணி காரி யார் முகத்தில் துப்புறாங்க? நம்முடைய ஆண்டோட ஃபேஸில் காரி துப்பும்போது எது வந்து விழுந்திருக்கோம்? அந்த எச்சில் வந்து விழுந்திருக்கல. எப்படி இருந்திருக்கும் அந்த ஃபீல்? பிரதர், நம்ம பைக்கில் போயிட்டுருக்குறோம், பஸ்ஸில் யாரோ எச்சில் துப்பும்போது நம்ம மேலே விழுந்துச்சு, என்ன பண்ணுவோம்? நம்ம அது நம்மளால் அக்செப்ட் பண்ண முடியுமா? அட்லீஸ்ட் நம்ம கோவப்படலைன்னா கூட, கொஞ்சம் திட்டலைன்னா கூட போயிட்டு என்ன பண்ணுவோம்? திரும்பி ஆக்சுவலாக திங்க் பண்ணி பாருங்க. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பார்வையில் துப்புனாங்கல்ல, அவங்கள பார்த்து ஒரு வெயிட் பண்ணு, 3ஆவது நாள் உயிர் சேர்ந்து வரும்போது நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு எதனா யோசிச்சிருப்பாரா? தீமையா எதனா திங்க் பண்ணி பாரு. நம்முடைய ஆண்டவர் மைண்ட் அளவில் பேசல வச்சுக்கோங்க, மைண்ட்ல யோசிச்சிருப்பாரா? இல்ல. அதே இடத்துல நம்முடைய ஆண்டவராக இயேசு பேசின ஓங்கி ஒருத்தர் கன்னத்தில் அடிச்சாரா இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் நம்முடைய ஆண்டவர் வாங்கியிருப்பார்ல. இதுக்கு மேலே வாங்கியிருப்பாரு எங்கேயாச்சும் அடி? இந்த மாதிரி சின்ன வயசுல இருந்து, குழந்தையில இருந்து இந்த மாதிரி அடி வாங்கியிருப்பாரு நம்முடைய ஆண்டவர்? ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஓங்கி ஒரு அடி வாங்கும்போது எந்த அளவு வலி இருந்திருக்கும்? பிரதர், நம்ம உட்காந்து நின்று பேசினே இருக்கிறோம், திடீர்னு நம்மளை யாரோ பிடிச்சி அடிச்சிட்டாங்க, எப்படி இருக்கும்? அந்த டைம் நம்மளால் டாலரேட் பண்ண முடியுமா? ஆனால் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல அடிச்ச அந்த மனுஷனையும் எப்படி தான் பார்த்துருக்கணும்? அன்பாக தான் பார்த்துருக்கணும். அது மட்டும் இல்லாமல் கடைசியாக நம்முடைய ஆண்டவராக இயேசு சிலுவையில் அறையிறதுக்கு படுக்க வச்சிட்டாங்க. சிலுவையில் அறையும் போது கை பிடிச்சி இழுத்து எதில் லாக் பண்ணணும்? அந்த ஆணியில் அந்த சிலுவை கட்டையோடு சேர்த்து அடிக்கணும். அந்த கையை பிடிச்சி இழுத்து ஆணி வச்சு அடிப்பார்ல ஒரு சோல்ஜர், ரோமன் சோல்ஜர். அப்படி அடிக்கிற அந்த தருணத்தில் நம்முடைய ஆண்டவர் யாரை பார்த்துருக்கணும்? சோல்ஜரை பார்த்துருக்கணும். அந்த சோல்ஜரை பார்க்கும்போது நம்முடைய ஆண்டோடைய மைண்டில் என்ன யோசிச்சிருக்குது வாய்ப்பு இருக்கு? திங்க் பண்ணி பார்க்கலாம். ஒரு இப்பேற்பட்ட உலகத்தை நேசிச்ச நம்முடைய ஆண்டவருடைய மைண்டை கொஞ்சம் திங்க் பண்ணி பார்க்கலாம். பட் பர்ஃபெக்ட் நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. கொஞ்சம் திங்க் பண்ணி பார்க்கலாம். அந்த இழுத்து அடிக்கிற அந்த ரோமன் சோல்ஜரை பார்த்து என்ன யோசிச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நல்லா அடி, நான் உனக்கும் சேர்த்து நான் என்ன கொடுக்குறேன்? உன்னுடைய பாவத்தையும் நான் மன்னிக்கணும். நான் செத்தா என் சாவன் மூலமா உன்னுடைய பாவத்தையும் நான் மன்னிக்கிறேன். அந்த அளவுக்கு யோசி. ஒருவேளை அடிக்கிறவர் கொஞ்சம் தீமையாக யோசிச்சிருந்தாரு நம்முடைய ஆண்டவர், ஒரு கோபமா எரிச்சலாக யோசிச்சிருந்தாருன்னா, அவர் மறிச்ச அந்த பலி என்ன பலியாக இருந்திருக்காது? பர்ஃபெக்ட் பலியாக இருந்திருக்காது, பழுதுள்ள பலியாக இருக்கும். அது தேவனுடைய நீதி என்ன பண்ணி ஏற்றுக்காது. அப்படி நம்முடைய ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவுடைய சிந்தையில கூட அவர் அவமானப்படுத்தின ஒருத்தருமே சின்ன ஒரு துளி கூட என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, எரிச்சலோ கோபமோ பொறாமையோ ஒரு விரோதமோ நம்முடைய ஆண்டோட மைண்ட் என்ன பண்ணியிருக்காது? இருந்திருக்காது. இதுதாங்க நம்முடைய ஆண்டவர் டிராவல் பண்ண இடுக்கமான வாசல். சிந்தையிலையும் சரி, செயலையும் சரி, வார்த்தையிலையும் சரி, ஃபுல் அண்ட் ஃபுல் அன்பும் இரக்கமும் யதார்த்தமும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருந்துச்சு. அப்படின்னு நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழி ஓப்பன் பண்ணார்ல. எந்த வழியை? இடுக்கமான வாசல் வழியை ரிப்பன் கட் பண்ணி ஓப்பன் பண்ணார்னு நினைக்கிறோம். ஆக்சுவலாக ரிப்பன் கட் பண்ணி ஓப்பன் பண்ணல. எதை கட் பண்ணி வழியை ஓப்பன் பண்ணி விட்டுருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, எதை கட் பண்ணி அந்த வழியை ஓப்பன் பண்ணி விட்டுருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, வசனம் வாசிக்கலாம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். எபிரேயர் அதிகாரம் 10 வசனம் 19. ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு, நல்லா கவனி, முக்கியமான வசனம், நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணி, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடுக்கமான வழியில உள்ள போறதுக்கு அவர் டிராவல் பண்ணி நம்மளை வாங்கன்னு கூப்பிட்டு எப்படி வழி விட்டுருக்காராமா? தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனமான மார்க்கம்னா ஒரு வழியை என்ன பண்ணிருக்காரு பாத்தீங்கன்னா, நமக்கு உண்டு பண்ணிருக்கிறார். அப்படின்னா எப்படி ஓப்பன் பண்ணிருக்காரமா? அவர் மரிச்சு அவர் மரணத்தின் மூலமா யாருக்கு வழியை ஓப்பன் பண்ணிருக்கிறாரு? நமக்கு ஒரு வழியை ஓப்பன் பண்ணிருக்கிறாரமா. அப்படின்னா எப்படி வாழ்க்கை வாழணும், இடுக்கமான பாதையில போனா அப்படின்னு வாழ்க்கை வாழ்ந்து எக்ஸாம்பிள் ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு அவருடைய ஜீவனே கொடுத்து என்ன பண்ணிருக்காரு பாத்தீங்கன்னா, எதுல வாங்கன்னு கூப்பிட்டுருக்காரு? இடுக்கமான வாசல்ல வாங்கன்னு கூப்பிட்டுருக்காரு. அப்படி நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த இடுக்கமான வாசல் வழியில பிரவேசிக்கும் போது அவர் ஊழியம் பண்ணிட்டு இருந்தார் பாத்தீங்களா? அந்த ஊழியம் பண்ணிட்டு இருக்கும்போது கேட்டாங்க,
நம்முடைய ஆண்டவர்கிட்ட வந்து கேட்கும்போது அவருக்கு என்ன இல்லைன்னு பார்த்தீங்கன்னா படுக்கிறதுக்கு இடம் இல்லை. அதான் வசனம் வாசிக்கலாம் பாருங்க, மத்திய 8:20 வசனம். மத்தேயு 8:20 அதற்கு இயேசு, நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை. நிறைய பேர் இவரை ஃபாலோ பண்ணி வந்திருப்பாங்கல்ல, ஃபாலோ பண்ணி வந்தவங்கள இவரை ஃபாலோ பண்ணி வந்தோம் பெருசா கிடைக்க நினைச்சாங்க. ஆனா நம்முடைய ஆண்டவர் என்ன சொல்லிட்டாரு தெரியுங்களா? என்ன ஃபாலோ பண்ணி வரீங்க, ஆனா எனக்கே என்ன இல்லை, இந்த பூமியில தலை சாய்க்கிறதுக்கு இடம் இல்லை. அதான் சொல்றாரு, நரிகளுக்கு கூடி இருக்குது, ஆகாயத்து பறவைகளுக்கு கூடு உண்டு, மனுஷகுமாரனுக்கும் என்ன இல்லை, தலை சாயத்துக்கு இடம்னு. நிறைய பேர் யாரை ஃபாலோ பண்ண போயிட்டு இருக்கணும்? நம்முடைய ஆண்டவரை ஃபாலோ. இவருக்கே இடம் இல்லைன்னா நமக்கு எப்படி கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருப்பாங்க, நிறைய பேர் பின்மாறி போயிருக்கலாம். ஆனால் நம்முடைய ஆண்டவராக இயேசு அந்த மாதிரி ஆளுக்கெல்லாம் தேவையில்லை. நம்முடைய ஆண்டவர் என்ன சொல்லிட்டாரு பார்த்தீங்கன்னா, இதுதான் ஃபார்முலா எதுக்குள்ள டிராவல் பண்ணுறதுக்கு. எப்படி வாழ்க்கை வாழணும், இடுக்கமான ஒரு வாழ்க்கை முறையை வாழணுன்றது யார் வாழ்ந்துட்டாரு? நம்முடைய ஆண்டவர் வாழ்ந்த ரோல் மாடல் பண்ணிட்டாரு, வாழ்ந்து காமிச்சிட்டு சொல்றாரு. என்ன சொல்றேன் பார்த்தீங்கன்னா, நீங்களும் வாழணும் விருப்பப்படுறீங்களா? விருப்பப்படுறீங்கன்னா நம்மளை பார்த்து சொல்றாரு. வசனம் வாசிக்கலாம். லூக்கா 9:23 வசனம். லூக்கா 9:23. பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். அப்படின்னு நம்முடைய ஆண்டவர் தெளிவா சொல்லிட்டாரு. நான் இதான் இடுக்கமான பாதை, இதுதான் வாழ்க்கை, இப்படிதான் வாழணும். இப்படி வாழ்றதுக்கு அதான் சொல்றாரு, ஒருவன் என் பின்னே வர அப்படின்னா இது கட்டாயத்தின் அடிப்படையில் இல்லை. கரெக்டா இல்லைங்களா? கட்டாயத்தின் அடிப்படையில் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஃபாலோ பண்ண முடிவு பண்ணிட்டா அது யார் விரும்பணும்? நம்ம விரும்பணும். அப்படின்னா இது யார் விருப்பம் செய்யற மாதிரி இல்லை, நம்ம சுய விருப்பத்தை செய்யற மாதிரி இல்லை, நம்ம விரும்பி எந்த பாதையில டிராவல் பண்ணோம், இறுக்கமான பாதையில். ஆனால் எதுல இருந்தோம் இவ்வளவு நாள்? விசாலமான இல்லை. இப்போ நம்முடைய ஆண்டவர் சொல்றார், உங்களுக்கு விருப்பம் இருந்தா எதில் டிராவல் பண்ணுங்க, இறுக்கமான. அப்படின்னா விருப்பத்தோடு டிராவல் பண்றதா நம்முடைய ஆண்டவர் விரும்புறாரு, தவிர விருப்பம் இல்லாம வர்றது நம்முடைய ஆண்டவர் விரும்ப. இப்ப என்னுடைய கேள்வி இங்க இந்த ஹால்ல உட்காந்து நம்ம எல்லாருமே எத்தனை பேர் இந்த சத்தியத்தை விருப்பத்தோடு வந்து கேட்டுக்கிறோம்? யாராச்சும் கட்டாயப்படுத்துறாங்களா? கட்டாயப்படுத்துறாங்கன்னா அந்த கட்டாயப்படுத்தி வர வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா நம்முடைய ஆண்டவர் சொல்லிட்டார், என்னை ஃபாலோ பண்ண முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினா ஃபர்ஸ்ட் நம்ம செய்ய வேண்டியது தன்னைத்தான் வெறுத்து. யாரை வெறுக்கணும்? இதுக்கு முன்னாடி விசாலமான வழியில் நம்ம வாழ்ந்துருக்கும் போது எப்படி வாழ்ந்துட்டு இருந்தோம்? என் விருப்பம், இது எனக்கு பிடிக்கும், என் அப்பாவுக்கு பிடிக்கும், என் பசங்களுக்கு பிடிக்கும், என் ஹஸ்பண்ட் பிடிக்கும், என் ஒய்ஃபுக்கு பிடிக்கும், அப்படி வாழ்ந்துட்டு இருப்போம். எப்போ நம்முடைய ஆண்டவருடைய அடிச்சுவலை பின்பற்ற முடிவு பண்ணிட்டோமோ, இதுக்கப்புறம் நம்முடைய ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதன் பிரகாரம் நான் வாழ்க்கை வாழ்றேன், அதுதான் எனக்கு விருப்பம் அப்படின்னு. நம்முடைய விருப்பம் ஒருவேளை நல்ல விருப்பமா இருக்கலாம், பிடிச்ச விருப்பமா இருக்கலாம். அது நம்முடைய ஆண்டவருடைய விருப்பத்துக்கு பிடிக்காத விருப்பமா இருந்துச்சுன்னா என்ன பண்ண இமீடியட்டா அதை விட்டுட்டு யாருடைய விருப்பத்தை நிறைவேற்றணும் பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விருப்பத்தை நிறைவேற்றணும். இப்படி விருப்பத்தை நிறைவேற்ற ஆரம்பிச்சா நமக்கு ரொம்ப ஆசீர்வாதம் வருமா, பாடுகள் வருமா? ஏன் முன்னாடி போனார்ல யார்? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரு இந்த இடுக்கமான பாதையில போகும்போது ரொம்ப ஆசீர்வாதம். அவர் இந்த மாதிரி வாழ்க்கை வாழும்போது வீடு, பங்களா, அதே மாதிரி ஃபாரின்ல ஜாப் அப்படி கிடைச்சா போக 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 அந்த இடுக்கமான வாசல் என்ன ஆகும் தெரியுங்களா? குறுகுன்னு அர்த்தம். நம்முடைய வாழ்க்கை முறை இன்னும் ஷேப் பண்ணுவார் நம்முடைய ஆண்டவர். அதான் நம்முடைய வசனம் வாசிக்கலாம் பாருங்க. 1 பேதுரு 2:21 வசனம். 1 பேதுரு 2:21. இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்காக மாதிரியை வைத்து போனார். ரோல் மாடல் வச்சு போயிடுறாமா? எப்படி ரோல் மாடலாமா? இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கீங்க. எதற்காக அப்படின்னு அடுத்து சொல்றாரு பாத்தீங்கன்னா, கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவலை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு என்ன கொடுத்திருக்கிறார் அப்படின்னா, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வச்ச அந்த ஃபுட் ஸ்டெப்ல நீங்களும் நானும் காலடி எடுத்து வச்சா என்ன வரும்? இப்ப நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வசனத்தின் பிறகு வார்த்தையின் பிரகாரம் வாழ ஆரம்பிச்சாரா?
வாழும்போது எல்லாரும் அவங்கள ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி ரொம்ப தூக்கி வச்சு விசுவாசிச்சாங்களா? இல்லை. அதே மாதிரி அவர் எப்படி அவமானப்படுத்தினாங்களோ, அவர் எப்படி கேவலப்படுத்தினாங்களோ, அவர் எப்படி துன்பப்படுத்தினாங்களோ, அதே மாதிரி கிறிஸ்து மாதிரி வாழ்க்கை வாழணும் முடிவு எடுத்துட்டு ஒரு அடி எடுத்து வச்சா என்ன வரும் நமக்கு? அதான் சொல்றார், கிறிஸ்து உங்களுக்காக பாடுபட்டு என்ன வச்சுட்டு போயிட்டார்? ரோல் மாடல் வச்சுட்டு போயிட்டார். அப்படின்னா பாடுகளா பிரதர்? இது வரைக்கும் கிறிஸ்து பின்னாடி போனா என்னதான் கிடைக்குன்னு கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆசீர்வாதம் ஆண்டவர் ரட்சி இயேசு கிறிஸ்து ஏத்துக்கொண்டீங்களா? ஏத்துக்க. கடன் பிரச்சனையா, கவலையா, கண்ணீரா, வேதனையா, வீடு இல்லையா, கிட்னில கல் இருக்கா? அப்படி ஆண்டவர் சொல்றாரு, கிறிஸ்து பாடுபட்டு நமக்கு என்ன வச்சிட்டாரு? ரோல் மாடல். அப்படின்னா நம்மளை அழைச்சிருக்கிறார் நம்முடைய ஆண்டவர். எதுக்கு? பாடுபடுறதுக்கு அழைச்சிருக்கிறாரு. அப்படின்னா பாடுகள் தானே ஆண்டவரே நான் உங்க பின்னாடி வந்தான்னு பார்த்தீங்கன்னா பாடுகள் தான் இருக்கும். ஆனா அந்த பாடுகள் மூலமா இடுக்கமான வழியில் போனா அது எங்க போயிட்டு இருக்கு? ஜீவனுக்கு போகுது. இப்ப பாடுகளா இருக்கும், ஆனா அதுல முடிவு ஜீவனுக்கு. அப்படின்னா எந்த அழைப்பை நோக்கி போயிட்டு இருக்கோமா? நம்மளை கூப்பிட்டு இருக்காராமா, இந்த இடுக்கமான வழியில வாங்க வாங்க என்ன ஃபாலோ பண்ணி வாங்கன்னு ஏன் கூப்பிட்டுருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்த நோக்கி கூப்பிட்டுருக்காராமா. எந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வசனம் வாசிக்கலாம். பிலிப்பியர் 3:14. பிலிப்பியர் அதிகாரம் 3 வசனம் 14. கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்ம எந்த அழைப்பை நோக்கி போயிட்டு இருக்கிறோம்? பரம அழைப்பை நோக்கி போயிட்டு இருக்கோம். அப்படி இந்த இடுக்கமான பாதை எந்த அழைப்பு நமக்கு கொடுக்குது? பரம அழைப்பு. அந்த பரம அழைப்புல என்ன இருக்குதாமா? பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி ஓடுறோமாமா. அப்படின்னு அந்த பரம அழைப்புல போயிட்டு இருக்கிறோம், இடுக்கமான பாதையில போயிட்டு இருக்கிறோம். அது எங்கேயோ ஒரு இடத்துல லக் இருக்குது. லக்குனா ஒரு கோல் இருக்குது. அந்த கோலை போய் ரீச் பண்ணிட்டா நமக்கு என்ன கிடைக்கும்? இப்போ ஒரு பந்தய சாலையில் ஓடுறவங்களுக்கு ஒரு இலக்கு இருக்கு இல்லையா? அந்த இலக்கை போய் அடைஞ்சிட்டா என்ன கிடைக்கும்? பிரைஸ் கிடைக்கும். அப்படின்னா நம்ம இந்த இடுக்கமான பாதையில போகும்போது அதுக்கு ஒரு டைம் வச்சிருக்காரு. அந்த இலக்கை போய் அடைஞ்சிட்டா என்ன கிடைச்சிடும்? நமக்கு என்ன கிடைச்சிடும்? ஜீவன் சொல்றீங்களா? என்ன ஜீவன்? நித்திய ஜீவன் சொல்றீங்களா? அந்த நித்திய ஜீவனுடைய தாற்பயம், அந்த நித்திய ஜீவனுடைய ஒரிஜினல் தாற்பயம் புரியாதனால தான் நம்மளால அதில் சரியா போறதுக்கான ஒரு மைண்டே வர்றதில்லை. என்ன ஒரு பிளஸிங் தெரியுங்களா? இந்த இடுக்கமான பாதையில் போனா நித்திய ஜீவன் அப்படின்னு சொல்றதை விட வசனம் நமக்கு என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா ரோமர் 2:7. ரோமர் அதிகாரம் 2 வசனம் 7. சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை. நல்லா கவனி இந்த வசனத்தை. ஆரம்பிக்கும் எப்படி ஆரம்பிக்கிறாரு? சோர்ந்து போகாமல் அப்படின்னு அர்த்தம். இந்த இடுக்கமான பாதையில் போகும்போது என்ன வரும்? பாடுகள் வரும். பாடுகள் வரதை பார்த்து நமக்கு என்ன வரும்? சோர்வு வரும். நம்முடைய ஆண்டவருக்கு பாடுகள் வந்துச்சா? வந்துச்சு. சோர்ந்து போயிட்டாரா? அப்படி நம்மளும் என்ன ஆகக்கூடாது? சோர்ந்து போகாமல் என்ன செய்யணும்? நற்கிரியை, கிறிஸ்துவுடைய குணலட்சணத்தை காமிக்கணும். அப்படி காமிச்சா மகிமையையும் கனத்தையும் அழியாமையையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். அப்படின்னா மகிமை, கனம், அழியாமை. அப்படின்னா இந்த ஒரு இலக்கை நம்ம போய் ரீச் பண்ணிட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்குதாமா? அழியாமை அப்படின்ற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணப்படுது. அப்படின்னு என்ன அர்த்தம்? அழியாமை என்ன அர்த்தம்? அழிவுக்கும் அழியாமைக்கு வித்தியாசம் இருக்கா? அழிவுன்னு அர்த்தம், அழிவுன்னு அர்த்தம் அது அழிஞ்சு போயிடும். அழியாமைனா அழியாது. அப்படின்னா அந்த அழியாத ஒரு ஜீவன் இருக்கு பாத்தீங்களா? அந்த ஜீவனை தான் நம்ம பெற்றுக்கொள்ள போறோம். அதுக்கு தான் நம்முடைய ஆண்டவராக ஏன் இதை சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, இப்போ இதுக்குள்ள போனவர் எதை வாங்கியிருக்கணும்? இதுக்குள்ள டிராவல் பண்ணவர் எதை வாங்கியிருக்கணும்? இந்த அழியாமைன்றதை வாங்கியிருக்கணும். அப்படின்னா யார் போனது ஃபர்ஸ்ட்? நம்முடைய ஆண்டவராக இயேசு. அழியாமை அப்படின்னும் போது அது எப்பவுமே எப்படி இருக்கணும்? அவங்க ஜீவனோட இருக்கணும். ஆக்சுவலா இங்கிலீஷ்ல இம்மார்டாலிட்டி, சாகாமை, அழியாமைன்ற ஒரு சுபாவம். இது யார் ஃபர்ஸ்ட் போனது? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு. வசனம் வாசிக்கிற பாருங்க. வெளிப்படுத்தல் 1:18. வெளிப்படுத்தின விசேஷம் அதிகாரம் 1 வசனம் 18. மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். மரிச்சாரா இல்லையா? எங்க மரிச்சாரு? சிலுவையில மரிச்சிட்டாரு. ஆனா மரிச்சு அவர் சொல்ல, இதோ சதா காலங்கள் எப்படி இருக்கிறேன்? உயிரோடு இருக்கிறேன். அப்படின்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த இடுக்கமான பாதையில போயிட்டு மரிச்சிட்டாரு. ஜீவன் போயிடுச்சு. ஆனா என்ன வாங்கிட்டாரு? இதோ சதா காலங்களிலும் உயிரோடு. சாவே இல்லாத ஒரு கண்டிஷன் யார் போயிட்டாரு?
நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்படின்னா இப்பேற்பட்ட ஒரு தன்மையில் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து போயிருக்காருன்னா அதான் வசனம் வாசிக்கலாம். யோவான் 5:26 வசனம். யோவான் அதிகாரம் 5 வசனம் 26. ஏனெனில் பிதாவானவர் தம்மில் தாமே ஜீவனுடையவராய் இருக்கிறது போல குமாரனும் தம்மில் தாமே ஜீவனுடையவராய். என்ன ஆசீர்வாதம் இந்த வசனத்துல? இதோ சதாகாலம் உயிரோடு இருக்கிறேன்னு சொன்னா இல்லைங்களா? அந்த உயிர் சதாகாலம் உயிரோடு இருக்கிறது அழியாமை. அந்த அழியாமையினுடைய தன்மை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சொல்றாரு, ஏனெனில் பிதாவானவர் தம்மில் தாமே ஜீவனுடையவராக இருக்கிறது போல குமாரனும் தம்மில் தாமே ஜீவனுடையவர்களா இருக்கும்படி அருள் செய். அப்படின்னு தம்மில் தாமே ஜீவன் ஆக்சுவலா அவருக்குள்ளவே என்ன ஜெனரேட் ஆகும்? அவருக்குள்ள என்ன ஜெனரேட் ஆகும்? தம்மில் தாமே ஜீவன். அப்படின்னா ஜீவன் அவருக்குள்ளே ஜெனரேட் ஆகிட்டு இருக்கும். அவர் என்ன பண்ணவே முடியாது, யாருமே அழிக்க முடியாத ஒரு சுபாவத்தை யார் போயிட்டாரு? ஆக்சுவலாக பிரதர், நித்திய ஜீவன் அப்படின்னு சொல்லும்போது ஒரு சின்ன பாயிண்ட் மாதிரி தெரியும். ஆனால் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த இடுக்கமான பாதையில் போய் மரிச்சதுனால என்ன ஆசீர்வாதம் வாழ்ந்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, தம்மில் தாமே ஜீவன். அவரை யாருமே அழிக்க முடியாத ஒரு சுபாவத்தை யார் போயிட்டாரு பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து போயிட்டாரு. இப்போ என்னுடைய கேள்வி, நம்முடைய ஆண்டவர் இடுக்கமான பாதையில் போய் அதை வாங்கிட்டார்ல, தம்மில் தாமே ஜீவன், அழிக்க முடியாத ஒரு சுபாவத்தில் தெய்வீக சுபாவம், இம்மார்டாலிட்டி, அந்த சுபாவத்துக்கு போயிருக்கார் இல்லையா? இப்போ நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்போ யாரை வாங்கன்னு கூப்பிடுறாரு? நம்மளை கூப்பிடுறாரு. எந்த வழியில? இடுக்கமான பாதையில். அப்படின்னா நம்மளை கூப்பிடுறாருன்னா நம்மளும் அந்த வழியில் போனா அவர் எதை போய் பெற்றுக்கொண்டாரோ அதே தான் நமக்கு கிடைக்கணும். அப்படின்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு எதை வாங்கிட்டாரமா? தம்மில் தாமே ஜீவன் இருக்கக்கூடிய அந்த சுபாவத்துக்கு போயிருக்காருன்னா இப்போ நமக்கு ஒரு ப்ராமிஸ் கொடுத்துருக்காரு நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. என்ன ப்ராமிஸ்? வசனம் வாசிக்கலாம். 2 பேதுரு 1:4 வசனம். 2 பேதுரு அதிகாரம் 1 வசனம் 4. இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு. நல்லா கவனிங்க. இச்சையினால் உலகத்துக்கு உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவம், தெய்வீக சுபாவத்தை பங்குலாக போட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அருள். அன்புக்குரிய சகோதர சகோதரே, ஒரு மிகப்பெரிய ஒரு வாக்குத்தத்தம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்திருக்காரு. என்ன கொடுத்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, திவ்ய சுபாவத்துக்கு பங்குடையவர்களா. அப்படின்னு அர்த்தம், தம்மில் தாமே ஜீவனுடைய இருக்கக்கூடிய ஒரு சுபாவம் நம்முடைய ஆண்டவர் இருக்காரு பார்த்தீங்களா? அந்த சுபாவத்தில் நீங்களும் நானும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றதுக்கு யாருக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்காராமா? நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்காரா? நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்காருன்னா நம்ம எதை பெற்றுக்கொள்றதுக்கு வாய்ப்பு இருக்கு? சாகாமை. அந்த தன்மைக்கு நம்ம போயிட்டா நமக்குள்ள என்ன உருவாகும்? ஆட்டோமேட்டிக்கா ஜீவன். நம்மளை யாருமே என்ன பண்ண முடியாது, சாக அடிக்கவே முடியாது. அந்த சுபாவத்துக்கு நம்மளை கூட்டிட்டு போறாராமா இந்த இடுக்கமான வழியில போனா. அதான் வசனம் வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 15:53 மற்றும் 54. 1 கொரிந்தியர் அதிகாரம் 15 வசனங்கள் 53 மற்றும் 54. அழிவுள்ளதாகிய இது அழியாமையையும். அழிவுள்ளது எது? இப்போ வாழ்ந்துட்டு இருக்க நம்முடைய சரீரம். கரெக்டா? இந்த சரீரத்தில் இருக்கிற நாம கிறிஸ்து மாதிரி வாழ்க்கை வாழ்ந்து அந்த அவருடைய அடிச்சூடல இந்த இடுக்கமான பாதையில போய் வாழ்க்கை வாழ்ந்து முடிச்சிட்டா எதை பெற்றுக்கொள்ள போறோமாமா? அழியாமை, சாவாமை, இம்மார்டாலிட்டி. அடுத்து சொல்றாரு, சாவுக்கு ஏதுவான இது சாகாமை என்ன பண்ண போகுது? தரித்து கொள்ள போகுது. அழிவுள்ளதாகி இது அழியாமையும் சாவுக்கு ஏதுவான சாகாமையும் தரித்து கொள்கிற போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை என்ன பண்ணோம்? நம்ம மரணத்தை ஜெயிச்சுட்டு யார் கூட இருக்க போறோம்? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ராஜாவா இப்ப இருக்காரு பாத்தீங்களா? அந்த ஸ்தானத்துல ராஜாக்களா போய் சேர போறோம். ராஜாக்களா போய் சேரது என்னன்னு பாத்தீங்கன்னா, சாகாமைன்ற சுபாவம் யார் கிடைக்க போகுது? பிரதர், இதெல்லாம் யாருன்னா வெளியில இருக்கிறவங்க கேட்டா, திடீர்னு உள்ள வந்துட்டாருன்னு வச்சுக்கங்க, இதை கேட்டா என்ன நினைப்பாங்க? ஏதோ ஒரு குரூப் எல்லாம் உக்காந்துட்டு நடக்காத ஒரு விஷயத்தை ஏதோ பேசிட்டு இருக்காரு நினைக்கிறாங்க. ஒரு விஷயம் வசனத்துல சொல்லியிருக்கு, நடக்குமா நடக்காதா? நடக்கும். அப்படி நடக்கும்ன்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, யாரு? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரிச்சு எங்க போயிட்டாரு? சாகாமை, பரலோகம்ன்றதை விட சாகாமை சுபாவத்தில் இருக்கிறார். அழிக்கவே முடியாத சுபாவத்தில் இருக்கார். அப்படின்னு இதே ஒரு சுபாவத்தை யார் கொடுக்குன்னு சொல்லியிருக்கிறாரு? நமக்கு கொடுக்குன்னு சொல்லியிருக்காருன்னா, இப்பேற்பட்ட ஒரு ஆசீர்வாதத்துக்காக எதெல்லாம் இழக்கலாம் அந்த பூமியில? எல்லாத்தையும் இழக்கலாம். கரெக்டா? நம்மகிட்ட என்ன இருக்கு? இழக்கத்துக்கு நமக்கு என்ன இருக்கு? எல்லாம் இருக்கு. ஆனா அது எல்லாத்தையுமே இழக்கணும். அது எல்லாமே ஒண்ணுத்துக்குள்ள இருக்குது. அது எது?
எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இருக்க ஜீவன். கரெக்டா இல்லைங்களா? ஜீவன். அந்த ஜீவனுக்குள்ள தான் நம்ம உயிரோடு இருக்கக்கூடிய ஜீவன் இருக்கு இல்லையா, இந்த ஜீவனுக்குள்ள தான் இதெல்லாம் சேர்ந்துருக்கு. கரெக்டா? இப்போ நம்ம இந்த பூமியில உயிரோடு இருக்கிற வரைக்கும், சாகறதுக்கு முன்னாடி வரைக்கும், கிறிஸ்துக்காக தன்னுடைய ஜீவனை கொடுக்கறதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இருக்கிறது எல்லாமே கிறிஸ்துக்காக தன்னுடைய வாழ்க்கையில் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துக்காக என்ன பண்ணணும், அதிகமாக பயன்படுத்தணும். அப்படி டெய்லி லைஃப்பில் நம்ம கிறிஸ்துக்காக பண்ணக்கூடிய சாக்ரிஃபைஸை பற்றி சொல்லும்போது தான் வசனம் வாசிக்கலாம். ரோமர் 12:1 ரோமர் அதிகாரம் 12 வசனம் 1. அப்படி இருக்க சகோதரரே, இப்ப யாரை பார்த்து சொல்றப்ப நம்மளை பார்த்து, அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். எப்படி ஒப்பு கொடுக்கணுமா? நம்ம இந்த பூமியில வாழ்ந்துட்டு இருக்கும்போது நம்முடைய ஜீவனை ஜீவ பலியா கொடுக்கணுமா? ஜீவ பலியானா ஓவர் நைட்ல போய் சாகரத பத்தி பேசுறாரா? இல்ல, நம்ம சாகறதுக்குள்ளார நம்ம கிறிஸ்துக்காக என்னென்ன கேரக்டர் வாழ்ந்து பார்க்க முடியுமோ, என்னென்ன கிறிஸ்துக்காக சாக்ரிஃபைஸ் பண்ண முடியுமோ, எல்லாவற்றையும் என்ன பண்ணும்? கிறிஸ்துக்காக ஜீவபலி, லிவிங் சாக்ரிஃபைஸ். நம்முடைய நேரம் நம்மகிட்ட இருக்கா? நம்முடைய பணம் இருக்கா? நம்முடைய தாளந்து இருக்கா? செல்வம் இருக்கா? செல்வாக்கு இருக்கா? இது எல்லாமே கிறிஸ்துக்காக பயன்படுத்தணும். எப்படி பயன்படுத்துது? நம்ம நேரத்தை எப்படி பயன்படுத்துறது? எதுக்காக பயன்படுத்தணும்? ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி எதுக்காக பயன்படுத்தணும் அப்படின்னா, சத்தியத்தை கேட்கறதுக்கு பயன்படுத்தணும். கரெக்டா? அப்படின்னா இந்த இப்போ ஒரு 1.5 மணி நேரத்தில் எங்க பண்ணலாம்? நம்ம உலகத்தில் எங்கேயா ஸ்பெண்ட் பண்ணலாம். உரிமை இருக்கா? உரிமை இருக்கு. ஆனா எப்போ கிறிஸ்து பின்னாடி வரன்னு முடிவு பண்ணிட்டுமோ, அப்போ சொந்த பந்தங்கள் எல்லாமே வாங்கன்னு கூப்பிட்டா கூட அந்த டைம்ல ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி சத்தியத்தை கேட்க தான் கொடுப்பன்னு எப்போ டிசிஷன் எடுக்கிறோமோ, அப்போ எதில் நடந்துட்டு இருக்குன்னு அர்த்தம்? இறுக்கமான பாதையில் வரணும் அர்த்தம். இல்லை பிரதர், இறுக்கமான பாதையில் போயிட்டு இருக்க நமக்கு இந்த கிறிஸ்துடைய விருப்பத்தை நிறைவேற்ற டைம் கிடைக்கும் போது திடீர்னு உலக பிரகாரம் விசாலமான வழியில் போகிறோம், கூப்பிடுறாங்க, வாங்க உங்கள் டைமிங் கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணுங்கன்னு. என்ன பண்ணலாம்? சிட்டா, சாரி, நான் இன்னைக்கு எதுதான் முக்கியம், ஃபஸ்ட்டு நம்முடைய ஆண்டவராடைய வார்த்தையை கேட்குறதா முக்கியம்னு டிசிஷன் எடுத்துகிட்டு வரோம். பார்த்தீங்களா? இதுதான் நம்முடைய ஆண்டவராக இயேசுக்காக ஜீவபலி. நேரம், நம்முடைய செல்வம்னா நம்முடைய செல்வாக்குகள். உதாரணத்துக்கு நம்ம சத்தியத்தை கேட்டுட்டு இருக்கிறோம், நம்ம சுற்றி நிறைய பேர் இந்த சத்தியத்தை கேட்கறதுக்கான சூழல் இருக்குன்னா என்ன பண்ணலாம்? நம்ம போயிட்டு சத்தியத்தை சொல்லி அவங்கள சத்தியத்துக்குள்ள கொண்டு வரத்துக்கு என்ன பண்ணலாம்? முயற்சி பண்ணலாம். இதெல்லாம் யாருக்காக செய்யக்கூடிய வேலை? கிறிஸ்துக்காக செய்யக்கூடிய வேலை. அப்படின்னா பணத்தை எப்படி செலவு பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ திங்க் பண்ணி பாருங்க. இப்போ இந்த ஒரு மீட்டிங் நடக்கிறதுக்கு சகோதரர்கள் எல்லாருமே பின்னாடி இந்த ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? ஆனால் ₹1 உங்ககிட்ட வாங்க மாட்டாங்க. ஆனால் உங்கள் பின்னாடி இந்த ஒர்க் பண்ணுறதுக்கு அவங்க வேலை செஞ்சு வரக்கூடிய வருமானத்தை இந்த ஊழியத்துக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டுருக்காங்க. இந்த மாதிரி நீங்கள் இந்த சத்தியத்தை கேட்டு கடைசி வரை சத்தியத்தை கேட்டு கிறிஸ்துவை அடிச்சு நல்லா பின்பற்றதுக்காக என்ன வேணா பண்ணுறதுக்கு ரெடி. ஆனால் உங்ககிட்ட இருந்து என்ன பண்ண மாட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ₹1 இப்போ வாங்க மாட்டாங்க. அப்படின்னா என்ன பண்ணணும்? நம்ம ஒன்று பண்ணணும், சத்தியத்தை மட்டும் வந்து கேட்டு கிறிஸ்துக்காக வாழ்க்கை வாழத்தை என்ன பண்ணணுமோ அதை மட்டும் பண்ணால் போதும். அப்படின்னு நமக்குள்ள இருக்க எல்லா தாளந்துகளையும், பணத்தையும், செல்வாக்கு எல்லாமே சத்தியத்துக்காகவும் கிறிஸ்துக்காக அவருடைய ஊழியத்துக்காக என்ன பண்ணணும்? அதிகமாக நம்ம செயல்படுறதுக்கு ஆரம்பிக்கணும். அப்படி செயல்படுறதுக்கு நம்ம எடுக்கிற எஃபோர்ட் இருக்குது பார்த்தீங்களா? இதுதான் கிறிஸ்துடைய அடிச்சுவடில் பின்பற்றதுக்காக நம்ம செய்யக்கூடிய விஷயம். அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஒருத்தருக்கு ஒரு வாலிபனுக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு. என்ன பண்ணார்? நம்முடைய ஆண்டவர் ஊழியம் பண்ணிட்டு இருக்கும்போது கேட்டார், ஆண்டவரே, விசாலமான வழியிலையும் போனோம், விசாலமான ஒரு வாழ்க்கை வாழணும், ஆனால் நித்திய ஜீவனம் வாங்கிக்கணும், ஏதாவது ஷார்ட்கட் இருக்கா அப்படின்னு கேட்டார். யாரை பற்றி பேசணும் ஞாபகம் இருக்குங்களா? யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பணக்கார வாலிபன் வந்து கேட்டார், எல்லாமே நான் வச்சுக்கணும், நான் இப்படி தான் இருப்பேன், ஆனால் எதை வாங்கிக்கணும்? நித்திய ஜீவன் வாங்கிக்கணும், ஏதாச்சும் வழி இருக்கா ஆண்டவர்னு கேட்டால், நம்முடைய ஆண்டவர் சொல்லிட்டார், ஷார்ட்கட்டெல்லாம் இல்லைப்பா, ஒரே வழி தான் இருக்குது, இடுக்கமான பாதை தான். இடுக்கமான பாதை. எல்லாவற்றையும் வித்துட்டு தரித்திரம் கொடுத்துட்டு என்ன ஃபாலோ பண்ணி வா அப்படின்னார். என்ன பண்ணிட்டார் அவரு? ரொம்ப சோகமாயிட்டார். என்ன பண்ணிட்டார் பார்த்தீங்கன்னா, ஷார்ட்கட் கேட்டா இது ரொம்ப டஃப்பான வழி சொல்கிறாருன்னு சொல்லிட்டு யாரை ஃபாலோ பண்ணல? இயேசு கிறிஸ்துவை ஃபாலோ பண்ணல. ஃபாலோ பண்ணோம்னா அப்படின்னா பின்னாடி போயிட்டார். ஆனால் பின்னாடி திரும்பி பார்த்தா யார் இருக்கிறது? அப்போஸ்தலர் நின்று இருக்கிறாங்க. கேட்குறாங்க. அப்போஸ்தலர் திரும்பி பார்த்து சொல்கிறாரு,
இந்த ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்துக்கு பிரவேசிக்க முடியாதுன்னு இல்லை, பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும், ஆனால் ரொம்ப கஷ்டம்ட்டார். அதுக்கு ஒரு பேரபிள்னு சொன்னார். என்ன உமை? ஒட்டகம் ஊசின் காது. அப்படின்னா ஐஸ்வர்யவானா இருக்கிற அவரு பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறதுக்கு வழி இருக்கு. அந்த வழியை நம்முடைய ஆண்டவர் சொல்ற மெத்தட்ல அந்த பணத்தையும் அந்த ஐஸ்வர்யத்தையும் பயன்படுத்தினாருன்னா எங்க போயிருக்கலாம்? அவரு பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கலாம். ஆனா அந்த மெத்தட் தெரியாதனால என்ன பண்றாரு அவரு? அதுல பிரவேசிக்க முடியல. அவன ஒட்டகம் ஊசின் காது நுழையுமா? நுழையுமா நுழையாதா? நுழையுமா நுழையாதா? ஃபர்ஸ்ட் கிளாஸ்க்கு வந்தவங்க ரெண்டாவது கிளாஸ்க்கு வந்தவங்க நுழையும், ரெண்டாவது கிளாஸ்க்கு வராதவங்களுக்கு என்ன ஆகாதுன்னு பார்த்தீங்கன்னா நுழையாது. ஏன்னா அவங்க என்ன பண்ணல? கேட்கல. ஏன்னா அப்படின்னா ஒட்டகம் ஊசின் காது நுழைவான்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நம்முடைய ஆண்டவராக இயேசு பேசினது லிட்டரலான ஊசியை பற்றி பேசல. எதை பற்றி பேசுகிறான்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நம்முடைய ஆண்டவராக இயேசு பேசிட்டு இருக்கிறது ஒட்டகம் ஊசின் காதுன்னு சொல்றது லிட்டரலாக ஊசியை பற்றி பேசல. ஜெருசலேம்ல 12 வாசல் இருக்குது. அந்த 12 வாசல்ல ஒரு வாசல் பேர் என்ன பார்த்தீங்கன்னா ஊசி வாசல். அந்த ஊசி வாசல் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா பெரிய கேட்டு ஒன்று இருக்கும், சின்ன ஊசி வாசல் ஒன்று இருக்கும். பெரிய கேட் 6 மணிக்கு மேலே க்ளோஸ் பண்ணுவாங்க ஈவினிங்கு. சின்ன கேட் மட்டும் ஓப்பன் ஆயிருக்கும், ஊசி வாசல் மட்டும் ஓப்பன் ஆயிருக்கும். இந்த வியாபார வழியாக வெளியில் போயிட்டு வராங்க பார்த்தீங்களா, போயிட்டு நல்லா சம்பாரிச்சுட்டு 6 o'clock வந்துடணும். அப்படி வரலன்னா எது க்ளோஸ் ஆகிடும்? பெரிய கேட் க்ளோஸ் ஆகிடும். எது மட்டும் தான் ஓப்பன் ஆயிருக்கும்? சின்ன கேட்டும் ஓப்பன் ஆயிருக்கும். இப்போ இந்த சின்ன கேட்டு லேட்டாக வந்ததுனால பெரிய கேட்டெல்லாம் ஓப்பன் பண்ண மாட்டாங்க, சின்ன கேட் மட்டும் இருக்கும். இப்போ அந்த சின்ன கேட்டில் எது போகணும்? ஒட்டகம் போகணும். அப்படின்னா ஒட்டகம் உள்ள போகணும்னா அவர் போய் சம்பாரிச்சு வந்தார் பார்த்தீங்களா, எல்லாத்தையும் மேலே வச்சுக்கிட்டு நான் ஒட்டகம் அப்படின்னு உள்ள போக முடியுமா? போக முடியாது. என்ன பண்ணோம்? ஃபர்ஸ்ட் அந்த ஒட்டகம் மேலே இருக்கிறது எல்லாத்தையும் என்ன பண்ணோம்? இறக்கி வைக்கணும். இறக்கி வச்சுட்டு என்ன பண்ண பார்த்தீங்கன்னா அந்த வாசலுக்கு ஏற்ற மாதிரி தன்னை என்ன பண்ணோம்? பெண்ட் பண்ணி உள்ள நுழையும் போது ரொம்ப இடுக்கமாக தான் இருக்கும். ஆனால் நுழையும் போது ஃபர்ஸ்ட் மேலே இருக்கிறது எல்லாத்தையும் என்ன பண்ணோம்? இறக்கி வைக்கணும். அப்படின்னு அர்த்தம் ஐஸ்வர்யவானா இருந்துட்டா கூட பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கணும்னா ஃபர்ஸ்ட் நான் ஐஸ்வர்யவான், எனக்கு இவ்வளோ கோடியில் வீடு இருக்கு, இவ்வளோ பிளாட் இருக்கு, இவ்வளோ பேங்க்ல சொத்து இருக்கு அப்படின்னு நினைச்சுன்னு பெருமையா இருந்தாரண்ணா என்ன பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் தன்னைத்தான் தாழ்த்தணும். இது எல்லாமே கிறிஸ்து முன்னாடி ஒன்றும் இல்லை. அதெல்லாம் கிறிஸ்து முன்னாடி அப்போஸ்தலன் பவுல் சொன்ன மாதிரி எல்லாவற்றையும் நஷ்டம் குப்பைன்ற மைண்ட் செட் நம்ம பார்த்தீங்கன்னா இருக்கணும். இப்படி எல்லாவற்றையும் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு வரக்கூடிய மைண்ட் இருந்துச்சுன்னா எதுக்குள்ள பிரவேசிக்க முடியும்? ஆனால் இந்த மைண்ட் செட் வர்றது ரொம்ப டஃப். ஆனால் வந்துருச்சுன்னா இப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கையை யார் வாழ முடியும்னு பார்த்தீங்கன்னா வாழ முடியும். பட் இந்த ஒரு ஆசீர்வாதத்தை அந்த ஒரு வாலிபன் என்ன பண்ணிட்டாரு? மிஸ் பண்ணிட்டாரு. ஆனால் நம்ம கிட்ட இருக்க எல்லா விஷயத்தையுமே கிறிஸ்துவுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுக்கு நம்ம ரெடியா? ரெடினா யார் நடந்த மாதிரி நடக்கணும்? வசனம் வாசிக்கலாம். 1 யோவான் 2:6. 1 யோவான் அதிகாரம் 2 வசனம் 6. அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். அப்படின்னா அவருக்குள் நிலைத்திருக்கு நம்ம சொல்லிட்டா, அவருடைய அடிச்சொல்ல பின்பற்றன்னு சொல்லிட்டா யார் நடந்த மாதிரி நடக்கணும்? அவர் நடந்த மாதிரியே நடக்கணும். கொஞ்சம் கூட அடி என்ன பண்ணக்கூடாது, பேசணும். இப்படி நடந்து போனா எல்லாத்தையும் நம்ம சாக்ரிஃபைஸ் பண்றோம்னா, எல்லாத்தையும் கிறிஸ்துக்காக சாக்ரிஃபைஸ் பண்றோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? இதுதான் கேட்டார் ஒருத்தர். நித்திய ஜீவன் அப்படின்றத விட அழியாமை, இம்மார்டாலிட்டி அப்படின்னா இது யார் கேட்டதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இது மாதிரி டவுட் வரும்னு பேதுரு கேட்டார். என்ன கேட்டார்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவரே எல்லாவற்றையும் உங்க வீட்டு பின்னாடி வரமே எங்களுக்கு என்ன கிடைக்கும்? இப்போ எதனா வீடு கிடைக்குமா, இல்லை ஏதாச்சும் பங்களா கிடைக்குமா, இல்லை ஏதாச்சும் ஃபாரின்ல வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்டா அவர் சொல்லிட்டாரு, இப்போ கிடைக்காது. மறு ஜென்ம காலத்திலே மனுஷகுமாரன் தம்முடைய மகிமுள்ள சிங்காசன வீட்டிற்கும் போது என்னை பின்பற்றின நீங்களும் இஸ்ரவேல் 12 கோத்திர நியாயத்திற்கிறவர்களாக 12 சிங்காசனத்துல பண்ணுவீங்க, உட்காருவீங்க. அப்படின்னா 12 அப்போஸ்தலருக்கு அந்த ஒரு ஆசீர்வாதம்னா இப்போ நமக்கு இருக்கா இல்லையா? ராஜாக்களா உட்காரத்துக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? அப்படி உட்காரணும்னா என்ன பண்ணணும்? அவரோட கூட ராஜாக்களா இருந்து ஆளுகை செய்யணும். அப்படின்னா இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வசனம் வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 2:12. 2 தீமோத்தேயு அதிகாரம் 2 வசனம் 12. அவரோட கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோட கூட அவரோட கூட பாடுகளை சகிச்சாதான் அவரோட கூட ஆளுகை செய்யும். சந்தோஷம் வந்தால் மட்டும் சங்கீதம் படிக்கக்கூடாது, கஷ்டம் வந்தால் ஏன் தேவனே எனக்கு கஷ்டம் கொடுத்தின்னு கேட்கக்கூடாது. அப்படின்னா கிறிஸ்துவ நிமித்தம் வரணும் பாடுகள். நம்மளா போய் பிரச்சனையை மாட்டிக்கிட்டு நம்மளா போய் ஒரு
நல்ல லக்ஸுரி வாழ்க்கைக்காக கடன் வாங்கிட்டு கடன் பிரச்சனை ஆண்டவர் என்ன காப்பாத்துங்கன்னு சொன்னா என்ன பண்ண மாட்டாரு. அது யார் மாட்டிக்கினது? நம்ம மாட்டிக்கினது. ஆனா அவரோட கூட பாடுகளை சகித்தோமானால், இப்போ உதாரணத்துக்கு எப்படி பிரதர் அவரோட கூட பாடுகளை சகிக்குது அப்படின்னா, உதாரணத்துக்கு இன்னைக்கு சத்தியத்தை கேட்கறதுக்கு மீட்டிங் வரணும், ஆனா வீட்டில் ஒய்ஃப் அலோவ் பண்ண மாட்டேன்றாங்க, ஹஸ்பண்ட் அலோவ் பண்ண மாட்டேறாரு, உதாரணம் நம்முடைய பேரண்ட்ஸ் அலோவ் பண்ண மாட்டேறாங்க. என்ன பண்ணலாம்? சொல்லிட்டோம், நான் இங்கே தான் போகணும், வந்துட்டோம், முடிச்சுட்டு வீட்டுக்கு போனோடனே பாப்பா ரொம்ப சந்தோஷம் மீட்டிங் வேறு போயிட்டு வந்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லுவாங்களா? இப்போ ஹஸ்பண்ட் என்ன பண்ணிட்டாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒய்ஃப் இல்லை எங்கேயோ ஃபங்க்ஷனுக்கு போகணும்னு கூப்பிட்றாங்க, பிரதர் என்ன சொல்லிட்டு வந்துட்டார் பார்த்தீங்கன்னா, இல்லை இல்லை நான் இங்கே தான் போவேன்னு சொல்லிட்டு வந்துட்டார். திரும்பி எங்கே போனோம்? வீட்டுக்கு போனோம். போகும்போது வரவேற்பு அதிகமாக இருக்குமா? நல்லா இருக்குமா? என்ன ஆகும்? அவமானம் வருமா வராதா? அப்படி அந்த அவமானத்தை பார்த்து பயந்து அடுத்த வாரம் கிளாஸை ஸ்டாப் பண்ணக்கூடாது. ஆனால் அப்படி வருது பார்த்தீங்கன்னா அவமானம், அதுதான் அவரோட கூட பாடுகளை சகித்தோமானால் வரும்போது நமக்கு தெளிவாக புரிஞ்சுக்கலாம், நான் சரியான பாதையில் தான் போயிட்டு இருக்கிறேன் அப்படின்னு கண்டுபிடிச்சிக்கலாம். அதே நேரத்தில் வசன வாசிகள் 2 தீமோத்தேயு 3:12 2 தீமோத்தேயு அதிகாரம் 3:12 அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். இந்த வசனத்தில் அப்போஸ்தலன் பவுல் எப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்கிறவங்களுக்கு துன்பம் வரும்னு சொல்லியிருக்காரா, நடக்க மனதாய் இருக்கிற யாவருக்கும் துன்பம் வரும்னு சொல்லியிருக்காரா? அப்படின்னு மனதாய் இருக்கிறேன்னா, நான் கிறிஸ்துவுக்காக நீ வாழ்க்கை வாழ்றேன்னு முடிவு எடுக்கும் போதே என்ன வருமா? நமக்கு துன்பம் வரும். அது எல்லாரும் துன்பம் வரும். நீங்க சொல்றத பார்த்தா துன்பம் வரும். ஆக்சுவலா இது இந்த துன்பம் வரும் இல்லைங்களா? யார் நிமித்தமா? கிறிஸ்து நிமித்தம். அப்படின்னா அன்றையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தி நடக்க மனதாக இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். அப்படின்னா இந்த துன்பங்கள் எதுக்கு பிரதர் நமக்கு ட்ரையல்ஸ் வருது? நம்ம கிறிஸ்துக்காக குணலட்சணத்தை காட்டுறது தானே வரோம். எதுக்கு ட்ரையல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ட்ரையல்ஸ் தான், அந்த துன்பங்கள் பாடுகள் தான் நம்மளை ஷேப் பண்ணுதாமா, நம்மளை கோல்டு மாதிரி மின்ன வைக்குதாமா. அதான் அப்போஸ்தலன் பேதுரு சொல்ற வசன வாசிக்கலாம். 1 பேதுரு 1:6 6 மற்றும் 7. 1 பேதுரு அதிகாரம் 1 வசனங்கள் 6 மற்றும் 7. இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள். எதுல சந்தோஷப்படணுமாமா? இந்த பாடுகள் பாடுறதுல என்ன பண்ணணும்? நமக்கு சந்தோஷம். பாடுகளை கஷ்டமா பார்க்க கூடாது. இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள். என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால். துன்பப்பட வேண்டியது என்ன இருக்குது? அவசியம்தான். இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளாலே துக்கப்படுகிறீர்கள். கரெக்டா படிங்க. இப்பொழுது கொஞ்ச காலம். எவ்வளவு காலம்? கொஞ்ச காலம் பலவித சோதனைகள் என்ன பண்றோம் நம்ம அப்படின்னா, கண்டிப்பா நமக்கு பாடுகள் வரும் தான். எவ்வளவு காலம்? அது ரொம்ப காலம் இல்ல, கொஞ்ச காலம். ஏன் வருதாமா? வாசிங்க. அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும். ஆக்சுவலா ஒரு அழிஞ்சு போற பொண்ணே அது பியூரா இல்லையான்னு செக் பண்ணதுக்கு என்ன தேவை? நெருப்பு தேவைன்னும் போது ஆக்சுவலா அந்த கோல்டு கொஞ்ச நாள் அழிஞ்சு போயிடும். அந்த கோல்டுக்கே டெஸ்ட் பண்றதுக்கு நெருப்பு தேவைன்னும் போது, அதை பார்க்கிலும் கோல்டை விட விலை உயர்ந்தது யாருடைய விசுவாசம்? நம்முடைய விசுவாசம். நம்ம கிறிஸ்து மேல சரியான விசுவாசம் வச்சிருக்கிறோமா இல்லையான்னு டெஸ்ட் பண்றதுக்கு என்ன வேணும்? நமக்கு சோதனைகள், உபத்திரவங்கள் வேணும். எப்படி உபத்திரவங்கள்? நான் உண்மையிலே இந்த மீட்டிங் சத்தியத்தை உண்மையோட ஆர்வத்தோட வந்து கேட்கறோம், விசுவாசத்தோட வந்து கேட்கறோம்னா நமக்கு அந்த விசுவாசத்துக்கு டெஸ்ட் வரணுமா இல்லையா? அது யார் கொடுப்பாங்க? நம்ம வீட்லயோ நம்ம சர்ச்லயோ நம்ம சுத்தி இருக்கிறவங்க கொடுப்பாங்களா இல்லையா? கொடுக்கும்போது அங்க காட்டும் பாருங்க விசுவாசம். அப்ப தெரிஞ்சுக்கலாம் நம்முடைய விசுவாசம் எந்த அளவுக்கு இருக்குது. அதுதான் அப்போஸ்தலன் பவுல் சொன்னார். வசன வாசிக்கலாம். பிலிப்பியர் 1:29-30. பிலிப்பியர் அதிகாரம் 1 வசனங்கள் 29 மற்றும் 30. ஏனெனில் கிறிஸ்துவினிடத்தில் விசுவாசிக்கிறதற்கு மாத்திரம் அல்ல, அவர் நிமித்தமாக பாடுபடுகிறதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. நமக்கு அருளப்பட்டிருக்கு. அருள் என்ன அர்த்தம்? அருள் அப்படின்னு அர்த்தங்க. எனக்கு அருள் கொடுங்க அப்படின்னு கேட்குறோம் இல்லைங்களா? என்ன அர்த்தம்? பிளஸ்ஸிங். கரெக்டா இல்லைங்களா? அப்படின்னா என்னில் கிறிஸ்துவின் இடத்தில் விசுவாசிக்கிற மாத்திரமல்ல, அவர் நிமித்தம் பாடுபடுவதில் நமக்கு என்ன கொடுத்துருக்காமா? பாடுகள் நமக்கு எதுவும்மா? ஒரு பிளஸ்ஸிங். அப்படின்னா இன்னைக்கு நம்மளை அவமானப்படுத்திருக்கிறேன்னு அர்த்தம். கிறிஸ்துவின் நிமித்தம் சத்தியத்திற்காக இன்னைக்கு அவமானப்பட்டிருக்கிறேன்னு அர்த்தம். பிளஸ்ஸிங், சந்தோஷப்படணும். அப்படின்னா ஒரு கிஃப்ட் ஒன்று கொடுக்குறாங்கன்னா நம்ம அழுவோமா? நம்ம என்ன பண்ணுவோம்? அப்படின்னா நமக்கு வரக்கூடிய ஒவ்வொரு பாடல்களும் கிஃப்டாமா?
அப்ப என்ன பண்ணோம்? வரக்கூடிய பாடுகள்ல சந்தோஷப்படணும். அடுத்தது, நீங்கள் என்னிடத்திலே கண்டதும் எனக்கு உண்டென்று இப்பொழுது கேள்விப்படுகிறதுமான போராட்டமே உங்களுக்கும் உண்டு. அப்படின்னா அப்போஸ்தலன் பவுல் சொல்லிட்டாரு, எனக்கு எப்படி இருக்குதோ அதே மாதிரி தான் உங்களுக்கு இருந்துச்சா? எது? அப்போஸ்தலன் பவுல் ரொம்ப லக்ஸுரியஸா இருந்தாரா? என்ன ஆயிடுச்சுங்க? பாடுகள், அவமானங்கள் வந்துச்சு. அதே மாதிரி தான் நமக்கும் இதெல்லாம் வரும்னு கவலைப்பட வேண்டாம். அப்போஸ்தலன் பவுல் சொல்ல, நானும் இந்த பாடுகள்லாம் பட்டேன், ஆனா பாடுகள் பட்டு நான் இந்த ஓட்டத்தை முடிக்கிறேன், முடிச்சுன்னா எனக்கு என்ன கிடைக்கும்? அதான் வசனம் வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 4 7 மற்றும் 8. 2 தீமோத்தேயு அதிகாரம் 4 வசனங்கள் 7 மற்றும் 8. நல்ல போராட்டத்தை போராடினேன், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாக கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருள்வார். எனக்கு மாத்திரமல்ல அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருள்வார். இந்த ஸ்டேட்மெண்ட் நம்ம லைஃப்ல ஒரு நாள் நிறைவேறணுமா? நிறைவேறக்கூடாது. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். ஆனா இப்ப எந்த கண்டிஷன்ல இருக்கிறோம்? நம்ம இப்பதான் எந்த வழி பிரதர், ஏதோ 3 வழின்னீங்களே, எந்த வழியில இருக்கணும் இப்பதான் கண்டுபிடிச்சிருக்கிறோம். என்ன பண்ணோம்? முடிக்கணும். கரெக்டா இல்லைங்களா? முடிக்கணும். அப்படி முடிச்சா எப்படி அப்போஸ்தலன் பவுலுக்கு கிரீடம் கன்ஃபார்மோ அதே மாதிரி நமக்கு எது கன்ஃபார்ம்? கிரீடம் கன்ஃபார்ம். அப்படின்னா கிரீடத்தை வாங்கிக்கணும்னா, அந்த அழியாமை சுபாவத்துக்கு போனோம்னா எந்த வழியில டிராவல் பண்ணோம்? இடுக்கமான பாதை. அப்படி இந்த இடுக்கமான பாதைக்குள்ள நம்ம போயிட்டு கடைசியா சாகர வரைக்கும் நம்ம அது கரெக்டா வசனத்தின் பிரகாரம் கிறிஸ்து சொன்ன மாதிரி வாழ்க்கை வாழ்ந்து நம்ம மரிச்சிட்டா நமக்கு எது கன்ஃபார்ம்? கிரீடம் கன்ஃபார்ம். யாரோட போய் சேர்ந்துருவோம்? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட அழியாம சுபாவத்துல போய் சேர்ந்துருவோம். அதான் வசனம் வாசிக்கலாம். ஏசாயா 2 வசனம். ஏசாயா அதிகாரம் 2 வசனம் 2. கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்படும். எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள். அப்படின்னா கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம் அப்படின்னா யாருங்க இது? இந்த இறுக்கமான பாதையில போயிட்டு ஓட்டத்தை ஓடி முடிக்கக்கூடிய வானத்தின் நட்சத்திர வகுப்பார் இவங்க. கர்த்தருடைய ஆலயமாக பர்வதம் கொடுமில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்படும். எல்லா ஜாதிகளும் அதற்கு என்ன பண்ணுவாங்க? ஓடு. அப்படின்னா எந்த கண்டிஷன் பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ராஜ்யத்தில் அவர் ராஜாவா இருக்கும்போது இப்போ அடிச்சோடுகளை பின்பற்றி இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டோம்னா நம்மளும் கிறிஸ்துவோட கூட அந்த மகிமையில போய் உட்காரலாம். உட்கார்ந்தோம்னா யாருடைய ராஜ்யம் ஸ்டார்ட் ஆயிடும்? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய ராஜ்யம் ஸ்டார்ட் ஆயிடும். கூட சேர்ந்து யார் ஆளுகை பண்ண போறது? நம்மளும் ஆளுகை பண்ண போறோம். அந்த மாபெரும் ஆசீர்வாதத்துக்குள்ள போனா இப்போ என்ன பண்ணோம்? இந்த இடுக்கமான பாதையில இடுக்கமான வாழ்க்கையில பாடுகள் உபத்திரவங்கள் படணும். அப்படி பட்டு நம்ம மறிச்சிட்டு அந்த ஆசீர்வாதத்தை வாங்கிட்டோம்னா அடுத்தது யாருடைய உயிர்த்தெழுதல் ஸ்டார்ட் ஆகும்? யாருடைய ராஜ்யம்? கிறிஸ்துடைய ராஜ்யம் ஸ்டார்ட் ஆகுமா? அப்படி கிறிஸ்துடைய ராஜ்யம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா இப்போ திங்க் பண்ணி பாரு, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரிச்சார்ல, நமக்கு மட்டும் மரிச்சாரா? வசனம் வாசிக்கலாம். 1 யோவான் 2 வசனம். 1 யோவான் அதிகாரம் 2 வசனம் 2. நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மன்னிக்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற நம்முடைய ஆண்டவராக இயேசு மரிச்சது நமக்கு மட்டும் இல்ல. அப்படின்னா நமக்கு மரிச்சாரு, அதன் அடிப்படையில் நம்ம இடுக்கமான பாதையில் பிரவேசிட்டோம். ஆனா இப்ப இடுக்கமான பாதையில் பிரவேசிச்சு அவர் போன ஆசீர்வாதத்தை வாங்கிட்டோம்னா ஃபியூச்சர்ல ஆட்டோமேட்டிக்கா நமக்கு மட்டும் அவர் கிருபாதார பலி இல்ல, யாருக்கும் கூட சர்வலோகத்தினுடைய பாவத்தை. இப்போ சர்வலோகத்தையும் காப்பாற்றணுமா இல்லையா? அப்படின்னா அந்த சர்வலோகத்தை காப்பாத்தணும்னா கிறிஸ்துடைய ராஜ்யத்துல ராஜாக்களை ரெடி பண்ணி வச்சுட்டு இப்போ இந்த மரிச்சிட்டு இருக்கிற எல்லா ஜனங்களையுமே என்ன பண்ணோம்? அவருடைய ராஜ்யத்துக்குள்ள உயிர்த்தெழுப்பி கொண்டு வந்து வைக்கணுமா வைக்கூடாதா? பூமியில் உயிர்த்தெழுப்பணுமா இல்லையா? அப்படின்னா இப்போ உலக ஜனங்கள் எல்லாருமே கிறிஸ்துடைய ராஜ்யத்துல எல்லா ஜனங்களும் உயிர்த்தெழுந்து வரப்போறாங்கல்ல. எந்த வழியில் வர போறாங்க? இடுக்கமான வழி முடிஞ்சு நம்மளோட முடிஞ்சு. அது நம்ம மகிமை போயிட்டதுக்கு அப்புறமா அந்த வழி க்ளோஸ்டு. அதுக்கப்புறம் எந்த வழி ஓப்பன் ஆக போகுதுன்னா 3வது வரி.
அது என்னது பாருங்க, மூன்றாவது வழி அப்படின்னு கேட்டீங்கன்னா வசனம் வாசிக்கலாம். ஏசாயா 35ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஏசாயா அதிகாரம் 35 வசனம் 8. அங்கே பெரும் பாதையான வழியும் இருக்கும். நல்லா கவனிங்க. மூன்றாவது வழியுடைய பேர் என்ன? பெரும் பாதையான வழி அங்கே இருக்கும். அது பரிசுத்த வழி. அது என்ன வழியாமா? அப்புறம் கிறிஸ்துடைய ராஜ்யத்துல அது ஓபன் ஆக போகுது. அந்த வழி ஓபன் ஆகுது. அது பெரும்பாதையான வழி. அந்த வழி எப்படிப்பட்ட வழியாமா? பரிசுத்த வழி எனப்படும். அடுத்தது, தீட்டுள்ளவன் அதிலே நடந்து வருவது இல்லை. அதுல யார் நடக்க போறதில்ல? ஏன்? அது யாரு ராஜ்யம்? கிறிஸ்துடைய ராஜ்யம். அடுத்தது, அந்த வழியில் நடக்கிறவர்கள் பேதையரா இருந்தாலும் திசை கெட்டு போவதில்லை. அப்படின்னா அந்த வழிக்கு பேர் இங்கிலீஷ்ல எப்படி சொல்றது? ஹைவே. அப்படின்னு. ஏன் ஹைவே? விசாலமான வழி ஆதாம் ஓபன் பண்ணது, மரணத்துக்கு போயிட்டு இருக்கு. இடுக்கமான வழி நம்முடைய ஆண்டவராகிய இயேசு ஓபன் பண்ணது எங்க போயிட்டு இருக்கு? நித்திய ஜீவன் நோக்கி போயிட்டு, அழியாமை நோக்கி போயிட்டு இருக்கு. இந்த பெரும்பாதியான வழி ஏன் பெரும்பாதியான வழி பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய ராஜ்யத்துல இது ஓபன் ஆக போகுது. இதுல ஏன் அவ்வளவு பெருசுன்னு பார்த்தீங்கன்னா, பெரும் ஹைவே ஏன்னு பார்த்தீங்கன்னா அது பெருசா இருக்கும். அப்படின்னா யாரெல்லாம் வராங்க இதுல? ஒட்டுமொத்த உலக ஜனங்களும் உயிர் தேர்ந்து அந்த வழியில வரதுனால அதுக்கு பேர் என்ன வழி? பெரும்பாதியான வழி. அதுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பரிசுத்த வழியாமா. அந்த வழியில் வரக்கூடிய உலக ஜனங்கள் என்ன ஆக போறாங்க? இன்னும் கொஞ்ச நாள்ல பரிசுத்தமாக போறோம். அப்படின்னு பரிசுத்தமாகணும்னா இப்போ யார் உயிர் தேர்ந்து வரணும்? யார் உயிர் தேர்ந்து வரணுங்க? உலக ஜனங்கள் உயிர் தேர்ந்து வரணும். அப்படின்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் ராஜ்யத்தில் ஃபர்ஸ்ட் அவர் பண்ணக்கூடிய வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வசனம் வாசிக்கலாம். யோவான் 5ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். யோவான் அதிகாரம் 5 வசனம் 28. இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம், ஏனென்றால் பிரேத குழிகளில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஆண்டவராக இயேசுக்கு ராஜ்யம் ஸ்டார்ட் பண்ணும்போது பிரேத குழியில் இருக்கிற அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்குங்க. அப்படி நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ராஜ்யத்துல செத்து போயிட்டு இருக்க எல்லாரையுமே உயிர் தேர்ந்து வாங்குன்னு சொன்னாங்கன்னா எல்லாரும் என்ன பண்ண போறாங்க? யாரெல்லாம் வர போறாங்க? எல்லோரும்னா இந்து, முஸ்லீம், கிறிஸ்டியன், அதே நேரத்தில் கடவுளே இல்லைன்றவங்க யாரானா இருக்கட்டும், எல்லா ஜனங்களும் என்ன ஆக போறாங்க? செத்து போயிட்டு எல்லாருமே உயிர் தெழுந்து வரப்போறாங்க. அப்படின்னா பிரேத கோயில் இருக்கிற அனைவரும் இல்லை, நம்முடைய ஆண்டவர் கூடும்போது கிறிஸ்டியன்ஸ் மட்டும் வருவாங்களா? அனைவரும் போது அது இந்து, முஸ்லீம், கடவுளே இல்லைன்ற எல்லாருமே எந்திரிச்சு வரப்போறாங்க. எந்திரிச்சு வரும்போது கிறிஸ்துடைய ராஜ்யத்தில் இப்போ உயிர் தேர்ந்து வராங்களே எல்லாருமே எந்த வழியில் வரப்போறாங்க? பெரும்பாதியான வழியில உயிர் தேர்ந்து வரப்போறாங்க. வந்து கிறிஸ்துவ ராஜ்யத்தில் எல்லாரும் உயிரோடு எந்திரிச்சு நிற்க போறாங்க. எந்திரிச்சு நிற்கும் போது அவருடைய ராஜ்யத்தில் என்ன இருக்க போறதில்ல? அங்க ராஜ்யத்தில் என்ன இருக்காதாமா? ஒரு முக்கியமான ஒன்று இருக்காதாமா. எதுன்னு பார்த்தீங்கன்னா வசனம் வாசிக்கலாம். ஏசாயா 35ஆம் அதிகாரம் 9 மற்றும் 10. ஏசாயா அதிகாரம் 35 வசனங்கள் 9 மற்றும் 10. அங்கே சிங்கம் இருப்பதில்லை. அங்க எது இருக்காதாமா? சிங்கம் இருக்காதாமா. எங்க? கிறிஸ்துடைய ராஜ்யத்தில் எது இருக்காது? சிங்கம் இருக்காது. சிங்கம் இருக்குமா இருக்காதா? இருக்காது. ஆனா மூன்றாம் உலகம் ஒரு சப்ஜெக்ட் கேட்டோம்ல, சிங்கம் மாட்டை போல் கேட்குற கேள்வி புரியுதுங்களா? சிங்கம் மாட்டை போல் வைக்கோல் தின்னுன்னு பார்த்தோமா இல்லையா? அப்போ சிங்கம் இருக்குமா இருக்காதா? கிறிஸ்துடைய ராஜ்யத்துல சிங்கம் இருக்குமா இருக்காதா? இருக்கும். ஆனா இங்க என்ன சொல்லி இருக்குது? அங்கே சிங்கம் இருப்பதில்லை. எந்த சிங்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ராஜ்யத்துல லிட்டரலா இந்த உயிரோட இருக்கிற அந்த மிருகத்தை பத்தி பேசல. இது யாரை பத்தி பேசுறாரு பார்த்தீங்கன்னா வசனம் வாசிக்கலாம். 1 பேதுரு 4:5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 1 பேதுரு அதிகாரம் 5 வசனம் 8. தெளிந்த புத்தியுள்ளவர்களா இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். யாருங்க இந்த சிங்கம்? சாத்தான். அப்படின்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு ராஜ்யத்துல யார் இருக்க மாட்டான்? சாத்தான் இருக்க மாட்டான். ஏன்னா அந்த சாத்தான் என்ன பண்றாரு? நம்முடைய ஆண்டவர் கட்டிடுவாரு. துஷ்டம் இருக்கும் அங்கே அப்படின்னு சாத்தானுடைய சேர்ந்த எந்த ஒரு அமைப்பும், எந்த ஒரு சூழ்நிலையும், எந்த ஒரு சுபாவமும் எங்க போக கூடாது, அங்க இருக்க போதால. அதான் சொல்ற, அங்கே காணப்பட மாட்டாது. மீட்கப்பட்டவர்கள் அதிலே நடப்பார்கள். வாசிங்க அப்படி தொடர்ந்து. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிட்டு போறாரு. எல்லாருக்கும் என்ன இருக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா சந்தோஷம், மகிழ்ச்சி. எல்லாம் உயிர் தேர்ந்து வரக்கூடிய ஜனங்களுக்கு எல்லாருக்குமே மிகப்பெரிய சந்தோஷம் இருக்க போது. ஏன்னா அங்க யாருக்கு போறதில்ல?
சாத்தான் இருக்க போதில்ல. ஏன்னா உயிர் தெரிந்து வரக்கூடிய ஜனங்கள் எல்லாருமே உண்மையான கடவுள் யாரு, சத்தியம் என்ன, நம்முடைய ஆண்டவராக இயேசுக்கு எதுக்காக மரிச்சான்னு எல்லாருக்கும் தெரியுமா தெரியாதா? இன்னைக்கு கல்ல மண்ணு வணங்கிட்டு இருக்கிற எல்லாருமே உண்மையான தேவனை பற்றி தெரிஞ்சுப்பாங்க, புரிஞ்சுப்பாங்க. நம்முடைய ஆண்டவர் எதுக்காக மரிச்சான்ற அந்த தாற்பயத்தை புரிஞ்சுப்பாங்க. புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா எல்லாரும் எப்படி மாறிடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வசனம் வாசிக்கலாம். ஏசாயா 2:3 ஏசாயா அதிகாரம் 2 வசனம் 3. திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள். அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சீயோனில் இருந்து வேதமும் எருசலேமில் இருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும். அப்படின்னா எல்லா ஜனங்களும் என்ன சொல்லுவாங்களாமா? திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து நம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள். அவர் தமது வழியை என்ன பண்ணுவார், நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதையில் நடப்போம். அப்படின்னு அர்த்தம், இது வரைக்கும் நம்ம விருப்ப பிரகாரம் நடந்திருந்தோம் விசாலமான வழியில. ஆனா இந்த பெரும்பாதையான வழியில கிறிஸ்துடைய ராஜ்யத்துல எல்லா உலக ஜனங்களும் இப்போ அவருடைய விருப்பத்தை செஞ்சுட்டு இருக்கிறவங்க. அங்க யாருடைய விருப்பத்தை செய்வாங்களாமா? அவருடைய விருப்பத்தை செய்யலாம் வாங்கன்னு சொல்லுவாங்களாமா. அப்படின்னா ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீயோனிலிருந்து வேதம், எருசலேமிலிருந்து கர்த்தருடைய வசனம் வெளிப்படும். அப்படின்னா அந்த இடத்துல முழுக்க முழுக்க இதுதான் ஓப்பன் ஆயிருக்கும். நம்முடைய ஆண்டவர் சொன்ன சத்திய வசனங்கள் எல்லா உலக ஜனங்களும் இதை ஏற்றுக்கொள்ள போறாங்க. அப்படி ஏற்றுக்கொள்ளும் போது எந்த மாதிரி கண்டிஷன் கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. இந்த உலகத்துல எல்லாருமே கிறிஸ்துடைய சத்தியத்தை சொன்ன கேட்பாங்களா? ஆனா கிறிஸ்துடைய ராஜ்யத்துல எல்லாரும் எதை நம்புவாங்க? பைபிள் இருக்கிற வசனம் தான் உண்மைன்னு நம்புவாங்க. கரெக்டா? எப்படி இருக்கும் அது? திங்க் பண்ணி பாருங்க. வசனம் வாசிக்கலாம் பாருங்க. ஏசாயா 11:9. ஏசாயா அதிகாரம் 11 வசனம் 9. என் பரிசுத்த பர்வதம் எங்கும் தீங்கு செய்வாரும் இல்லை, கேடு செய்வாரும் இல்லை. சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல் பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் பாருங்களேன். சமுத்திரம் ஜலத்தினால் நிறைஞ்சிருக்கிற மாதிரி ஒட்டுமொத்த உலக ஜலம் எதில் நிறைஞ்சிருப்பாங்களாமா? கர்த்தரை அறிகிற அறிவில் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாருமே உண்மையான கடவுள் யாரு, உண்மையான சத்தியம் என்ன, எல்லாம் தெளிவா இருப்பாங்க. அப்படின்னா அந்த மாதிரி ஒரு ஆசீர்வாதமான ஒரு ராஜ்யம் தான் யாருடைய ராஜ்யம்? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு ராஜ்யம். ஆனா என்ன ஒரு ஆச்சரியம் தெரியுங்களா? இந்த ஜனங்கள் சத்தியத்துடைய அறிவில் வளரத்துக்கு எங்கிருந்து வெளிப்படுதாமா? என் சீயோனிலிருந்து வேதம், எருசலேமிலிருந்து கர்த்தருடைய வசனம் வெளிப்படும். இந்த சீயோன் வேற யாரும் இல்லை, வானத்தின் நட்சத்திரங்களா போய் சேர்றாங்க பார்த்தீங்களா? அவங்க மூலமா கிறிஸ்துவும் அவங்களும் சேர்ந்து இந்த சத்தியத்தை யாருக்கு சொல்லிக் கொடுக்க போறாங்க? யாருக்கு சொல்லிக் கொடுக்க போறாங்க? ஒட்டுமொத்த உலக ஜனங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறாங்க. அவங்க யார் அந்த வேலையை செய்ய போறது? அப்போ யார் செய்ய போறது? நம்ம தான். நம்ம செய்யறோம்னா நமக்கு எது தெரிஞ்சிருக்கணும்? ஃபர்ஸ்ட் நம்முடைய ஆண்டவருடைய சத்தியத்தை தெரிஞ்சிருக்கணும். அப்படி தெரிஞ்சிருந்தா தான் அங்கே என்ன பண்ணுவாங்க? எல்லா ஜனங்களும் உயிர் தேர்ந்து வந்து எல்லாரும் இந்த ஒரு சத்தியத்தை கேட்டு கீழ்ப்படிஞ்சு இந்த பூமியில உயிரோடு என்ன பண்ண போறாங்க? நித்தியத்துக்கும் இருக்க போறாங்க. அப்படின்னா எல்லா ஜனங்களும் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வாங்களா, பெற்றுக்கொள்ள மாட்டாங்களா? பெற்றுக்கொள்ள போறாங்க. எப்படி இருக்கும் அந்த ராஜ்யம்? நம்ம 3ஆம் உலக சப்ஜெக்ட்ல பார்த்து ரொம்ப சந்தோஷமா அந்த பூமியில என்ஜாய் பண்ண போறாங்க. கரெக்டா இல்லைங்களா? அப்படி நம்மளுக்கு ஒரு கேள்வி வரணும். பிரதர், எல்லாரும் சந்தோஷமா இருக்க போறாங்களே, அங்கேயே யாரும் வந்துடுறோம், நம்மளும் வந்துடலாம், எதுக்கு இவ்வளோ பாடு, இவ்வளோ கஷ்டம், இவ்வளோ அவமானம் அப்படின்னு கேட்கலாமா? அப்படின்னு பார்த்தா ஆக்சுவலாக அவங்களுக்கு கிடைக்கிற அந்த ஆசீர்வாதமும் நமக்கு கிடைக்கிற ஒரு ஆசீர்வாதத்துக்கும் டோட்டல் டிஃப்ரெண்ட். அது புரிஞ்சுக்கிறதுக்கு உதாரணத்துக்கு இதான் நம்மன்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். இதான் நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து நமக்கு ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு இல்லையா, பெரம்பூர் ரயில்வே ஸ்டேஷன். பெரம்பூர் ரயில்வே ஸ்டேஷன் போகிறதுக்கு 2 வழி இருக்குது. ரைட்லேயும் போகலாம், லெஃப்ட்லேயும் போகலாம். சேம் டிஸ்டன்ஸ் தான். இதுவும் 1 கிலோமீட்டர் தான், இதுவும் 1 கிலோமீட்டர் தான். ஆனால் இந்த வழியில் போனால், ரைட்டில் போனால் நல்ல புல்வெளியோடு இருக்குது, போயிடலாம். அண்ட் லெஃப்டில் போனால் ஃபுல்லாக கல் முள்ளாக இருக்குது. எதில் போகலாம்? ரைட்டில் புல்வெளியில் இருக்கிற வழியாக போனால் என்ன பண்ணலாம்? ஜாலியாக போகலாம். ஆனால் கல்லும் இதாக இருக்கிறது ரொம்ப டஃப்பு, போக முடியாது. ஆனால் அந்த ரயில்வே ஸ்டேஷனில் ஒருத்தர் நின்றுக்கிறார். ரைட் சைடில் போனால் 10 ரூபா வச்சுன்னு கொடுக்குறார், இந்தாங்க டிக்கெட் வாங்கிட்டு போங்கன்னு. ஆனால் லெஃப்ட் சைடில் போனால் 10 லட்சம் வச்சுன்னுக்கிறார். எந்த பக்கம் போகலாம்? ஜஸ்ட் புரிஞ்சுக்கிறதுக்காக எந்த பக்கம் போகலான்னு டக்குன்னு மைண்ட் வருது நமக்கு.
போலான்னு தெரியுதுல்ல. ஆனா எந்த வழி அது? கரடுமுடான வழி. ஆனா ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது இந்த வழி தெரிஞ்சிச்சு, வேண்டான்னு முடிவு பண்ணிட்டோம். ஆனா ஃபைனல் பார்க்கும்போது, இதை பார்க்கும்போது பரவாயில்ல, என்ன பண்ணலாம், இதில் போலான்னு முடிவு பண்றோம். அப்படின்னா ஆக்சுவலா நமக்கு பாடுகள் உபத்திரவம் தான். ஆனா உலக ஜனங்கள் வாங்குற ஆசீர்வாதம், அந்த பூமியில மனுஷனா உயிரோட இருக்க போறாங்க. ஆனா நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் பூமியில மனுஷனா இல்ல, இம்மார்டாலிட்டி, கிறிஸ்துவோடு கூட சாகாமையில பரலோகத்தில் இருக்கிற ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதம் காரணத்தை கொண்டு எதோட ஒப்பிட்டு பார்க்க முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பூமியில் நடக்கிற அந்த ஒரு ஆசீர்வாதத்துக்கு ஒப்பா இருக்காது. அதே நேரத்தில் நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதத்தை நமக்கு வரக்கூடிய பாடுகளை வச்சு என்ன பண்ணிட வேண்டாம், கம்பேர் பண்ணி. ஏன்னா அப்போஸ்தலன் பவுல் சொல்றார், அதனால இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவை அல்ல. கம்பேர் பண்ண முடியுமா? அப்படின்னா அந்த ஒரு அழியாமை சுபாவத்தில் எவ்வளோ வருஷம் இருக்க போகிறோம்? அழியாமை சுபாவத்தில் கிறிஸ்துவோட கூட எவ்வளோ வருஷம் இருக்க போகிறோம்னு கேட்குறேன். ஒரு 1000 வருஷம், 1000 வருஷம் முடிஞ்சோடனே சரிப்பா எங்கள் வேலை முடிஞ்சு இறங்கிட பார்க்கலன்றாரா? அரசாட்சி 1000 வருஷம் முடிஞ்சிடும். ஆனால் எங்கே இருப்போம்? எங்கே தான் இருப்போம்? சாகாமை சுபாவத்தில் இருப்போம்ல. எவ்வளோ வருஷம் போவோம்? 1,00,000 வருஷம் போயிடுச்சுன்னு வச்சுக்கங்க. 1,00,000 கோடி வருஷம் போயிடுச்சு. உதாரணத்துக்கு சொல்கிறேன், போயிட்டே இருக்கு இல்லையா? திரும்பி பார்த்தா 1,00,000 கோடி வருஷம் கிறிஸ்துவோட கூட மகிமையில் சாகாமையிலிருந்து திரும்பி பார்த்தா, பிரதர் இந்த மீட்டிங் வரது எங்கள் வீட்டில் திட்டினாங்க பிரதர், நான் வராமல் போயிட்டேன். பிரதர் இந்த சத்தியத்தை கேட்கறது எவ்வளோ பிரச்சனை தெரியுமா எங்கள் வீட்டில், எங்கள் ஆஃபீஸில், என் கூட இருக்கக்கூடிய இடத்துல. அதனால் கிறிஸ்துக்கு பின்னாடி வரத்துக்கு நான் மிஸ் பண்ணிட்டேன் பிரதர். எப்படி இருக்கும் இந்த பாடுகள் எல்லாம்? ஒருவேளை அங்கிருந்து திரும்பி பார்க்குறோம், நம்மளை அவமானப்படுத்தியிருப்பாங்கல்ல, கேவலப்படுத்தியிருப்பாங்கல்ல. அந்த ஆசீர்வாதத்தை கம்பேர் பண்ணது எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? இக்காலத்து பாடுகள் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட கிடைக்கிற அந்த ஆசீர்வாதத்துக்கு என்ன பண்ணவே முடியாது, கம்பேரே பண்ண முடியாது. ஆனா எது இப்ப பெருசா தெரியும்? இப்போ எது பெருசா தெரியும் பார்த்து, நம்மளை இன்னைக்கு அவமானப்படுத்துறது, கேவலப்படுத்துறது, ஹர்ட் பண்ற மாதிரி பேசுறது, நம்மளை சத்தியத்துக்கு வரவிடாம நமக்கு தடை பண்றாங்க, இது ரொம்ப பெருசா தெரியும். ஆனா அதுக்காக நம்ம பெருசா எடுத்துக்க வேண்டாம். தைரியமா சத்தியத்துக்காக எந்த ஒரு டிசிஷன் எடுக்கலாம். அதான் அப்போஸ்தலன் பேதுரு கிட்ட நம்முடைய ஆண்டவர் சொல்லுது, என் நிமித்தம் தகப்பனையாவது, தாயையாவது, மனைவியாவது, பிள்ளைகளையாவது, நிலங்களையாவது விட்டவன் எவனோ. அப்படின்னா உடனே டைவர்ஸ் பண்ணிட்டு வந்து சொல்றாரு நம்முடைய ஆண்டவர். இல்ல, ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி அது ஒய்ஃபா இருக்கட்டும், ஹஸ்பண்டா இருக்கட்டும், பிள்ளைகளா இருக்கட்டும், பெற்றோரா இருக்கட்டும், யார் தடை பண்ணாலுமே ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி இதுதான், செகண்ட் தான் எல்லாமே அப்படின்றத புரிய வைக்கணும், வாழ்க்கையில் காமிக்கணும். அப்போதான் எது கிடைக்கும்? அந்த ஆசீர்வாதம் கிடைக்கும். அப்படின்னு இப்போ யோசிச்சு பார்க்கலாம். எதில் போகலாம்? விசாலமான வழியில் போகலாமா, இடுக்கமான வாசல் வழியில் போகலாமா, எதில் போகலாம்? அதான் வசனம் வாசிக்கலாம். எரேமியா 6:16. எரேமியா அதிகாரம் 6 வசனம் 16. வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அப்படின்னா வழியில் நின்னோமா? வழியில் நின்னோம். எத்தனை வழி தெரிஞ்சு நமக்கு? 3 வழி தெரிஞ்சு, 3 வழியில பூர்வ பாதை எவை என்று கேட்டு விசாரிச்சு அதில் நல்ல வழி எதுவோ அது என்ன பண்ணலாம், நடக்கலாம். ஆனா இஸ்ரேல் ஜனங்களுக்கு என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா ஒழுங்கா நடக்கல. நமக்கு சொல்றார், அந்த மாதிரி என்ன பண்ணிட வேண்டாம், முடிவு எடுத்துட வேண்டாம். கன்ஃபார்ம் பண்ணிட்டு முடிவு பண்ணிட்டா, கிறிஸ்து பின்னாடி போன முடிவு பண்ணிட்டா என்ன பண்ணிடலாம், ஸ்ட்ராங்கா முடிவு எடுத்துக்கலாம். வசனம் வாசிக்கலாம் பாருங்க. ஏசாயா 30 அதிகாரம் 21 வசனம். ஏசாயா அதிகாரம் 30 வசனம் 21. நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் சகோதர சகோதரிகளே, என்னதான் தலைக்கீழ நின்னா கூட எந்த வழியில போனா மட்டும்தான் அழியாமை, இடுக்கமான வழியில் போனாதான். வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுதான், இதிலே நடவுங்கன்னு இந்த சத்திய வசனம் மூலமா சொல்லி தான் ஆகணும். வேற ஆப்ஷனே இல்லை. வேற ஆப்ஷன் சொல்றாங்கன்னா இயேசுக்கு ஏத்துக்க, பரலோகம் போறதுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும், கடன் பிரச்சனை ஆகும், வீடு கிடைக்கும், பங்களா கிடைக்கும் சொன்னாங்கன்னா அது இடுக்கமான வழி இல்லை. அது எந்த வழி? விசாலமான வழி. அப்ப நம்ம எதில் போகணுன்றதை என்ன பண்ணிக்கலாம், முடிவு பண்ணிக்கலாம். ஸோ இதான் 3
வழிகள் அப்படின்ற பாடத்தில் நம்ம எதில் போகணுன்றத எல்லாரும் எதில் போயிட்டு இருக்காங்கன்ற விஷயத்த நம்ம பார்த்தோம். அடுத்த வாரம் ஒரு முக்கியமான ஒரு சப்ஜெக்ட், ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்ட். என்ன சப்ஜெக்ட் பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப கியூரியாசிட்டியான சப்ஜெக்டும் கூடாது. என்ன சப்ஜெக்ட்னு பார்த்தீங்கன்னா, மனித ஆத்மா, ஹியூமன் சோல். இப்போ ஒரு கேள்வி முன்னாடி வைக்கிறேன். ஆத்மா தெரியுங்களா? ஆன்மா அது சாகுமா சாகாதா? சாகுமா சாகாதா? சாகாது. அது சாகுமா சாகாதான்றதை குறித்து தேவன் சித்தமாக இருந்தால் அடுத்த வாரம் பார்க்கலாம். ஆனால் ரொம்ப சூப்பரான சப்ஜெக்ட், ரொம்ப த்ரில்லிங்கான சப்ஜெக்டும் கூட, ரொம்ப ஆச்சரியமான சப்ஜெக்ட் கூட. நம்ம எல்லாரும் இந்த ஒரு உற்சாகத்தோடு நம்ம போயிட்டு திரும்பி அடுத்த வாரம் வரலாம். ஒருவேளை அடுத்த வாரம் மீட்டிங் வர முடியாமல் தடை பண்ணுறாங்கன்னா என்ன பண்ணலாம்? இறுக்கமான வழியில் நான் போயிட்டு இருக்கிறேன் பிரதர்ஸ், என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. என்ன பண்ணிடலான்னு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிடலாம், வந்துடலாம். ஸோ பொறுமையாக கேட்ட உங்கள் அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த ஒரு வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்த நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் நம் நன்றிகளையும் ஸ்தோத்திரத்தை நம்ம எடுத்துக்கொள்வோம். ஆமென்.